இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம். அப்படின்னு ஒன்று இல்லை, டாக்குமெண்ட்னா நம்ம HTML ஃபைல். ஓகே தானே? அது வந்து எப்படி வந்து நம்ம மாடிஃபை பண்ண முடியும், எதை யூஸ் பண்ணினா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஜஸ்ட் வந்து HTML வந்து வெறும் பேசிக்காக டெம்ப்ளேட் மட்டும் யூஸ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட் வந்து CSSல எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனாலும் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டுமே யூஸ் பண்ணி என்ன கிரியேட் பண்ண, ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ண, ஒரு பட்டன் கிரியேட் பண்ண. ஓகேங்களா? ஓகே தானே? அது அப்படின்னா இந்த டாம் அப்படிங்கிறது நம்மளோட HTML ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி மாடிஃபிகேஷன் இல்லை மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. மேனிப்புலேஷன்னா மாடிஃபை தான் மீனிங். சரிங்களா? அந்த ஒர்க் எப்படி பார்க்கறதுங்கிறத நம்ம அது பண்ணணும்னா, சரிங்களா, அந்த ஒர்க் பண்ணால் நம்மளுக்கு டாம் தெரியும். ஓகேவா? டாம்க்கு அடுத்து நம்மளுக்கு BOM இருக்கு, பாம். சரிங்களா? அது வந்து இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு, டாக்குமெண்ட் இருந்துச்சு, டாக்குமெண்ட் இருக்கு. இங்கே பீனா மீனிங் வந்து ப்ரௌசர். அவர் என்ன சொல்லியிருக்காரு, the browser object model represents additional objects provided by the browser. நான் நேற்று என்ன சொல்லியிருக்கேன், ஒரு விண்டோ ஆப்ஜெக்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். விண்டோ கரெக்டா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து நிறையா வந்து எழுதியிருக்க மாட்டாங்க. மேக்ஸ் டு மேக்ஸ் எந்த வகையான கோடுமே இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாக 3 விஷயம் சொல்லி கொடுத்தேன். அலர்ட், ஓகேங்களா, அடுத்து என்னது கன்ஃபார்ம், அதுக்கு அடுத்து வேற என்ன சொல்லி கொடுத்தேன், பாப்பப் வரதுக்கு ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்தேன். கன்ஃபார்ம், அலர்ட், அதுக்கு அடுத்து இன்புட். இந்த 3 விஷயமும் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். ஓகே தானே? அதுக்கப்புறம் ப்ராம்ப்ட் கூட சொல்லி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். ப்ராம்ப்ட் இன்புட் ஒன்றே தான். கேட்டால் இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு நேற்று சொல்லி கொடுத்தேன். என்னன்னா அலர்ட்னா என்ன, கன்ஃபார்ம்னா என்ன, இன்புட்டும் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் ஆனால் வேணாம், சொல்லி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ப்ராம்ப்ட்னா என்னன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் console.log, console.error, console.on, இதெல்லாம் நம்ம என்னதுன்னா ஒரு டைப் ஆஃப் கீவேர்ட்ஸ். கரெக்டா? இப்போ நீங்கள் பைத்தான் படிச்சிருக்கீங்க, C படிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. பைத்தானில் வந்து என்ன இருக்குது, பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்குது. பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த ஹலோ வேர்ல்டு வேணால் நீங்கள் கொடுத்தது, பட் இந்த பிரிண்ட் யார் கொடுத்துருப்பா, இது யார் கிரியேட் பண்ணியிருப்பான்னா ஒரு டெவலப்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்களா, குய்டோ வான் ரோசம் அப்படின்னு ஒருத்தர். வான் ரோசம் ஓகேங்களா? இவர் தான் வந்து கிரியேட் பண்ணுது. இவர் தான் அதை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. இதை நம்ம பைத்தானில் பண்ணினா என்ன வரும், பிரிண்ட் எஃப் இல்லை, பைத்தான் இல்லை, C++ல பிரிண்ட் எஃப்னு கொடுக்கணும். கரெக்டா? பிரிண்ட் எஃப்னு இருக்கும். அதுக்கு அடுத்து வேற என்ன இருக்கு, ஓகேவா, ஜாவாவில் வந்து system.out.println. இதெல்லாம் யார் கொடுத்துருக்காங்கன்னா, இது இந்த லாங்குவேஜ் யார் கண்டுபிடிச்சிருக்காங்களோ அவங்க தான் கொடுத்தது. சரிங்களா? அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் என்ன சொல்லணும்னா கீவேர்ட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஃபீச்சர்ஸ்னு வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ், மொபைல் ஆப்ஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஃபாண்ட் ஆப்ஷன் இருக்குது, வால்பேப்பர் சேஞ்ச் ஆப்ஷன் இருக்குது. கரெக்டு தானே? நீங்கள் வால்பேப்பர் அதில் வீடியோ வைக்கணும்னு நினச்சா கூட வச்சுக்கலாம். அதுக்கு எல்லாத்தையும் ஆப்ஷன்ஸ் யார் கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த கம்பெனியோட டெவலப்பர்ஸ். அந்த கம்பெனி சிம்பிளாக சொன்னால் ரெட்மி ஃபோன் இருக்கா, ரெட்மிக்காரன் வந்து என்ன கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஃபாண்ட் மாற்றிக்கலாம், வேறு என்ன இருக்குது, ரிங்டோன் மாற்றிக்கலாம், பிரைட்னஸ் மாற்றிக்கலாம், அதுக்கப்புறம் கலர் மாற்றிக்கலாம். எல்லாத்துக்கும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லைன்னா எது பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்மளோட வெப்சைட்டை எடிட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இந்த லெஃப்ட், ப்ராம்ப்ட், ஜஸ்ட் இது என்னது, நான் இதில் 7, 5, 6 தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு இந்த மாதிரி 1000 to 2000 என்ன முடியாது. ஏன்னா நேற்றே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இன்ஸ்பெக்டில் போயிட்டு விண்டோன்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு எத்தனை வந்துச்சு, என்னவே முடியல. அத்தனை வந்துச்சு. ஆக்சுவலாக அது வந்து என்னலாம் என்னது கொடுத்துட்டுனா எக்ஸ்பேண்ட் பண்ணோன்னா எவ்வளோ போகுது, எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கே நம்மளுக்கு டைம் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருப்பாங்க. இவ்வளோ விஷயம் நம்மளுக்காக ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருக்கு. ஓகேவா? ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஃபீச்சர். ஓகேங்களா? எதுக்குன்னா நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அந்த மாதிரி பாம்னா ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல். அந்த ப்ரௌசர் ஆப்ஜெக்ட் மாடல் யார் கொடுப்பாங்கன்னா, ப்ரௌசரில் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்டாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அதுக்கு தான் பாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா browser host environment for working with everything except the document. The functions alert, confirm, prompt are also a part of BOM. இது வந்து நேற்றே உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன், விண்டோ ஆப்ஜெக்டுக்குள்ள தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா, அவங்க எக்ஸாம்பிள் எல்லாம் விட்டுருங்க. இந்த ப்ராக்டிஸ் செட் உங்களை வந்து சால்வ் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், write a program using prompt function to take input of age as value from the user and use alert to tell him if he can drive or not. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னதுன்னா, நம்ம இந்த ப்ரௌசர் விண்டோ இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ப்ராம்ப்ட் வர வைக்கணும். ப்ராம்ப்ட்னா ஒரு பாக்ஸ், இன்புட் பாக்ஸ் வர வைக்கணும். அதில் வந்து யூசரோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்கணுமா. அதை நம்ம என்ட்ரு பண்ண உடனே என்ன கேட்கணும், அதை வந்து கேல்குலேட் பண்ணி 18+ நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லணும். யாரெல்லாம் ட்ரைவ் பண்ணலாம், அபவ் 18 இருக்கணும், அதோட லைசன்ஸ் இருக்கணும். இல்லை நம்ம லைசன்ஸ் எல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. அபவ் 18 இருந்தால் என்ன பண்ணலாம், ட்ரைவ் பண்ணலாம். பிலோ 18 இருந்துச்சுன்னா ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஓகேவா, இதுதான் ரூல். இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம், கிரியேட் பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம HTML ஃபைலில் எதுவுமே இல்லை. இப்போ வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம்னா என்ன வேணும், கன்ஃபார்ம் ஒரு HTML ஃபைல் வேணும். ஓகேவா, HTML ஃபைல் இருக்குது. இதில் வந்து எந்த இதுவுமே இல்லை, டெம்ப்ளேட் இல்லை. நம்ம எப்பயுமே ஒரு டெம்ப்ளேட் கன்ஃபார்ம் இருக்கணும். ஓகேங்களா, இந்த டெம்ப்ளேட் இருந்தால் தான் நம்ம HTML ஃபைல் ஒர்க் ஆகும். இப்போ HTML ஃபைல் வந்துருச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஸ்கிரிப்ட் இருக்குது நம்மக்கிட்ட. பட் ஆனால் இந்த வெப்சைட்டில் ஒர்க் ஆகுன்னு என்ன பண்ணணும், லிங்கிங் பண்ணணும். ஓகேவா, செகண்ட் ஸ்டெப் வந்து லிங்கிங். என்ன பண்ண போகிறோம், ஸ்கிரிப்ட் வந்து லிங்க் பண்ண போகிறோம். லிங்க் பண்ணிக்கலாம். லிங்க் பண்ண போகிறேன். இப்போ ஸ்கிரிப்ட் பேர் என்ன, நம்மளுது example.js. இப்போ லிங்க் பண்ணியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, வெப் பேஜ் இருக்குது. ஓகே, வெப்சைட்னு வச்சுக்கலாம், வெப் பேஜ்னு வச்சுக்கலாம். ஒரு வெப் பேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கான CSS இருக்குது, அதுக்கான JS இருக்குது, ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. ஓகே, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து நம்மளோட வெப் பேஜுக்கு லிங்க்கும் ஆயிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து நம்ம இங்கே எந்த ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் எழுதினாலும் இந்த வெப் பேஜ் யூஸ் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகேவா, இப்போ நம்மளோட ஒர்க் என்னதுன்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராம்ப்ட் வேணும். ஓகே தானே, அந்த ப்ராம்ப்ட் எங்கே இருக்கணுமா, டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஃபைலில் .promt I think window.prompt ன்னு வரும். நீங்கள் window.prompt என்ன வேணும், ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு சொல்லணும். ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகேவா, இப்போ வந்து நான் என்ன கேட்டேன்னா, ப்ராம்ப்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, சரிங்களா, அதுக்குள்ளே ஒரு ப்ராம்ப்ட் வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இந்த வெப்சைட் ரன் பண்ணால் என்ன ஆகும்னு பாருங்கள். ரன் பண்ணுறோன்னா நம்மளுக்கு எதுவுமே வரலையே. ஓப்பன் ப்ரௌசர், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், வரும் பாருங்களேன். என்ன கேட்குதுங்க, ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். இப்போ என்டர் பண்ணேன்னா என்ன ஆகும், 76 என்டர் பண்ணுறோம். ஓகே கொடுத்தா என்ன ஆகும், போயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னா, நம்மளுக்கு நல்லா கவனிக்கணும், சரிங்களா. இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட், இது வந்து ப்ரோக்ராமிங், சரிங்களா. இது மட்டும் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, நம்மளோட ஏஜ் வந்து வாங்கிடும். வாங்கிட்டு எங்கே சேவ் பண்ணணும், சேவ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்காது. ஓகே தானே, அதுக்காக தான் நான் என்ன கிரியேட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். வேரியபிள் கான்ஸ்டன்ட் கொடுத்துருப்பேன் ஃபர்ஸ்ட். பட் ஆனால் இப்போதைக்கு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம், ஏஜ்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, நீங்கள் வந்து C++ ஜாவாலெல்லாம் இன்புட் வாங்கியிருப்பீங்கல்ல, ஏஜ் கொடுத்தா அந்த ஏஜ் வந்து வேரியபிளுக்குள் சேவ் ஆகும். அந்த மாதிரி நான் ஏஜ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து விண்டோ ப்ராம்ப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் வந்து ஏஜ் வந்து இன்புட்டாக வாங்குறேன். இன்னமும் நடந்திருக்குங்க. இந்த ப்ராம்ப்ட் கண்டிஷன் என்னது, இந்த ப்ராம்ப்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நான் என்ன வாங்கியிருக்கேன்னா, ஏஜ் வந்து வாங்கிட்டேன், சரிங்களா. இன்புட்டாக வாங்கிட்டேன். வாங்கிட்டு அந்த ஏஜ் வந்து ஏஜ் அப்படின்ற வேரியபிள்குள்ளே சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, அந்த கிடைச்ச ஏஜ் வந்து என்னன்னு செக் பண்ணணும், 18 கீழே இருக்கா 18 மேலே இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலான்னா, கண்டிஷனல்ஸ் ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் இருக்குது, தெரியும் தானே உங்களுக்கு. இஃப், எல்ஸு அதெல்லாம் இருக்குது. ஓகே தானே.
இது ஒரு தடவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணோம். இஃப் ஏஜ் இஸ் greater than 18, greater than 18 இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? யூ கேன் டிரைவ்னு சொல்லணும். ஓகே தானே? யூ கேன் டிரைவ். இது வந்து சூடோ கோடு. இது என்னன்னு சொல்லுவாங்க? சூடோ கோட். சூடோ கோட்னா உங்களுக்கு தெரியுமா? இங்க எத்தனை பேருக்கு சூடோ கோட்? நீங்க 2 பேர்ல யாருக்கு சூடோ கோட் என்னன்னு தெரியும்? போனா இல்லைன்னா கலை தெரியாது. தெரியாதா? இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவல் கோடு. சரிங்களா? மேல இருக்குது பாத்தீங்களா? இது வந்து ஆக்சுவல் கோட். ஓகேவா? சூடோ கோட்னா என்னதுன்னா நம்ம வந்து இங்கிலீஷ்லயோ இல்ல புரியுற லாங்குவேஜ்ல வந்து எழுதுறது. சரிங்களா? இப்ப பாத்தீங்கன்னா பிரியாணி உங்க 2 பேருக்கு சமைக்க தெரியும் தானே? ஆக்சுவலா சமைக்கிறதுக்கும் பிரியாணி சமைக்க சொல்லி தரதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கா? கரெக்ட் தானே? ஆக்சுவலா சமைக்கும் போது இப்ப ஒண்ணும் இல்ல. இப்ப நான் தான் பிரியாணிக்கு வந்து சமைக்கிறது சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்ப நான் உங்களுக்கு எப்படி சொல்லி தருவேன்? கரெக்டான அளவு உப்பு போடணும்னு சொல்லுவேன். ஓகேங்களா? கரெக்டான அளவுனா எது? உங்களுக்கு சமைக்கும் போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். கரெக்டா? 1 ஸ்பூன் போடுமா, 2 ஸ்பூன் போடுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஹீட்டிங் வந்து எது வரைக்கும் பண்ணும்? ப்ரௌன் ஆகுற வரைக்கும் ஹீட்டிங் பண்ணணும்னு சொல்லுவேன். ஆனா வந்து நீங்க பண்ணும்போது எந்த அளவுக்கு ப்ரௌன் பண்ணணும்னு தெரியாது. கரெக்டா ரோஸ்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒருவேளை எந்த எந்த விஷயமா இருந்தாலும் சரி சொல்லி தரும்போது அது வந்து ஈஸியா இருக்கும். பட் ஆனா வந்து செய்யும் போது அதுல வந்து சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன் சொல்றேன் பாத்தீங்களா? அந்த மாதிரி சூடோ கோட்னா நம்ம ஏதாவது ஒரு கான்செப்ட் வந்து இல்லைன்னா ஒரு ப்ரோக்ராம் எழுத போறோம்னா ஓகேவா, அப்போ வந்து நம்மளுக்கு வந்து சூடோ கோடு வந்து ஜஸ்ட் வந்து ரெசிபி மாதிரி இப்படிதான் அது ஒர்க் ஆகும், ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்னது ஸ்ட்ரைட்டா போ, அதுக்கப்புறம் லெஃப்ட்ல திரும்பு, அதுக்கப்புறம் நேரா போ அப்படி சொல்லிடுவாங்க ஒரு பர்சன். பட் ஆனா வண்டி ஓட்டுற பர்சன் என்ன பண்ணும்? வண்டி ஓட்டிட்டு போகணும், பிரேக் பிடிக்கணும், அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போடணும், அதுக்கப்புறம் டர்ன் பண்ணணும், நிறைய விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சூடோ கோட்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஒருவேளை ஏஜ் 18 இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணலாம்? டிரைவ் பண்ணலாம். சரியா? எல்ஸ் யூ cannot drive. இப்ப பாத்தீங்கன்னா இங்க என்ன இருக்கு எக்ஸாக்டா நல்லா பாருங்களேன். இது ஜஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜ்ல இருக்கு? இங்கிலீஷ்ல இருக்கு. இது என்ன லாங்குவேஜ் சொல்லலாம்? இது இங்கிலீஷ். சியா, C++, ஜாவாவா? நீங்க சொல்லுங்க. நான் இப்ப எழுதுனது என்ன லாங்குவேஜ்? என்ன லாங்குவேஜ் எழுதிருக்கு இந்த 2 லைன்? இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்னு பார்த்த உடனே சொல்லிடலாம். இது என்ன லாங்குவேஜ்? இது எக்ஸிக்யூட் பண்ண கம்ப்யூட்டர் ரன் பண்ணுமா? ரன் பண்ணுமா? ரன் பண்ணாதா? எக்ஸிக்யூட் பண்ணா. இது எக்ஸிக்யூட் பண்ணா கம்ப்யூட்டர் வந்து ரன் பண்ணாது. இது யாருக்கு புரியும்னா ஒன்லி ஹியூமன்ஸ் மட்டும் தான் புரியும். ஏன்னா இது வந்து என்னதுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதி இருக்கு. சரிங்களா? ஓகே. இப்போ வந்து 2 நம்பர் ஆட் பண்ணணும். ஓகேவா? அப்போ வந்து என்னன்னு சொல்லலாம்? வேர் ஏ, நான் வந்து இன்னொரு சூடோ எழுதி கொடுக்குறேன். ஆட் ஏ அண்ட் பி அண்ட் ஸ்டோர் இட் இன் சி. இது வந்து சூடோ கோட். இது வந்து என்னது? சூடோ கோட் அப்படின்னா இருக்கு. இது வந்து என்னதுன்னா சூடோ கோட். என்ன சொல்லியிருக்கேன்? ஏபியும் ஆட் பண்ணி சில வந்து சேவ் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். பட் ஆனால் ரியலான கோட் எப்படி இருக்குன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு அது வந்து ஏன்னு வச்சுக்கிட்டு அது வந்து 5ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேரியபிள் பி, அதுக்கப்புறம் வேரியபிள் சின்னு கிரியேட் பண்ணி ஆட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஏ, அதுக்கப்புறம் வேரியபிள் பி, அதுக்கப்புறம் வேரியபிள் சி கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2த்தையும் ஆட் பண்ணி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணுறோம். இது வந்து ஒரிஜினல் கோட். இது வந்து சூடோ கோட். சூடோ கோட்னா வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஹியூமன்ஸ்க்கு புரியுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து சூடோ கோட்னு சொல்லுவாங்க. சூடோ கோட் வந்து நம்ம என்ன சொல்றது வாயிலே சொல்லிடலாம். எழுதணும்னா இங்கிலீஷ்ல எழுதிக்கலாம். பட் ஆனால் வந்து ஆக்சுவல் கோட் எதில் எழுதணும்? எதில் எழுதணும்னா நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல எழுதிக்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டோ, சிஇஓ, பைத்தானோ அந்த மாதிரி. ஓகே. நம்மளுக்கு இப்போது இது தேவையில்லை. இது என்ன பண்ணலாம்னா கீழே தள்ளி விட்டுடலாம். ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணணும்? நான் ஏஜ் வாங்கிட்டேன். இப்போ வந்து நான் செக் பண்ணணும். அதுக்கு என்னன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. இஃப் நம்ம என்ன கேட்டிருக்கேன்? கண்டிஷன் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இஃப் ஏஜ் வந்து கிரேட்டர் தென் 18 இருந்துச்சுன்னா ஓகேங்களா, நான் என்ன பண்ணும்?
யூ கேன் டிரைவ்னு சொல்லணும். ஓகேங்களா? நான் இங்கே வந்து கன்சோல் லாக் பண்ணல. கன்சோல் லாக் பண்ணனே எங்கே வரும்னா, கன்சோல் லாக் பண்ண எங்கே வரும், இங்கே போயிட்டு தான் செக் பண்ணணும். நம்ம இந்த கன்சோலில் போயிட்டு இங்கே வருதா அப்படின்னு தான் செக் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த ஏரியாவில் வருமானு தான் நம்ம செக் பண்ண முடியும். பட் ஆனால் நான் வந்து கன்சோல் பண்ண போகிறது, லாக் பண்ண போகிறதில்ல. என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்கு பதிலாக ஏஜ் வாங்கின உடனே அதுக்காக கால்குலேட் பண்ணி இங்கே வந்து நம்மளுக்கு அலர்ட் காமிக்கும். யூ கேன் டிரைவ், யூ கேன் நாட் டிரைவ் அப்படி சொல்லி. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன்னா, விண்டோ டாட் அலர்ட் யூ கேன் டிரைவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? எமோஜி ஒன்று போட்டுடலாமா? சிம்பிளா யூ கேன் டிரைவ். ஓகே, யூ கேன் டிரைவ். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஒருவேளை ஒரு ஏஜ் கம்மியாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்? அது ஒரு பிரச்சனை இருக்குது தானே. ஸோ 18 வயசுக்கு மேலே இருந்தால் ட்ரைவ் பண்ணலாம். எல்ஸ் இல்லை என்றால், தமிழ் மீனிங் வந்து இல்லை என்றால், இஎல்எஸ்சி உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை என்றால் விண்டோ டாட் அலர்ட் யூ கேனாட் ட்ரைவ். அவ்வளோதான். சிம்பிளாக வந்து நம்ம விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணி இது வந்து சின்டாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோனா, ஜஸ்ட் வந்து பாருங்க இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஏஜ் வந்து 1ன்னு கொடுக்குறேன். என்ன ஆகும்? அலர்ட் ஆக மாட்டேங்குது. இங்கே வந்திருக்கா, யூ கேனாட் டிரைவ். தெரியுது தானே? இது எவ்வளோ? இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓகே சொல்லிட்டேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். என்னோட நேம் என்ன, இப்போ என்னோட ஏஜ் எவ்வளோ கொடுக்குறேன்? 34ன்னு கொடுக்குறேன். என்ன வருது? யூ கேன் டிரைவ் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ நம்ம வந்து HTML CSS தான் யூஸ் பண்ணி தான் வெப்சைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மேஜராக பெரிய பெரிய ப்ரோக்ராமர்ஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் ஜாவா ஸ்கிரிப்ட், PHP, அதுக்கப்புறம் பைத்தான், ஓகேங்களா, இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, வெப்சைட்ஸ் அதுக்கப்புறம் ஆப்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அப்போ ஏன் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட், HTML எல்லாம் கற்றுக்கணும்னா, இன்ஸ்பெக்ட் கொடுத்து நீங்கள் வந்து சோர்ஸ் இது போய் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டேல வந்து இருங்க, உங்களுக்கு வேறு எது காமிக்கிறேன். எக்ஸல் ஓகே. நீங்கள் வந்து என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம்? JS இருக்கா? சரி, இது வச்சுக்கலாம். ரியாக்ட் வச்சுக்கலாம். ரியாக்ட், ஆங்குலர், வியூ, மாங்கோ, சரி மாங்கோ இல்லை, ஜாங்கோ. அடுத்து வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு? வியூ கொடுத்தாச்சு, வெல்ட். அடுத்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ்னு நிறைய இருக்குது. சரி, நான் வர மாட்டேங்குது. PHPன்னு வச்சுக்கோ, ஏதோ ஒன்று. ஓகே. லாராவெல்ல கோட் இக்னைட்டர், ஃப்ளட்டர், இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வெப் ஆப்ஸ் பண்ணலாம். என்னன்னா வெப் ஆப்ஸ் என்ன பண்ண போகிறேன், நான் வெப் ஆப்ஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா வெப்சைட்ஸ்னே வச்சுக்கோங்க சிம்பிளாக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எக்ஸல் ட்ரா, இது வந்து என்னன்னு சொல்லுவீங்க? வெப்சைட்னு சொல்லுவீங்களா இல்லை வெப் ஆப்னு சொல்லுவீங்களா? வெப்சைட்னு சொன்னாலும் கரெக்டு தான். பட் ஆனால் இது வந்து கரெக்டான டெர்மினாலஜி வந்து வெப் ஆப். ஏன்னா இது வந்து ஒரு ஆப், வெப்பில் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? வெப்பில் ரன் ஆகுதுனால இது வந்து வெப் ஆப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் எது கிரியேட் பண்ணாலும் அட் த எண்டில் வந்து ப்ரௌசருக்கு வந்து என்ன புரியும்? இது நம்ம ப்ரௌசர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்மளோட ப்ரௌசர். இதுக்கு என்ன புரியும்? அட் த எண்ட் ஆஃப் த டேல HTML, CSS, JavaScript மட்டும் தான் புரியும். ஓகேவா? நம்ம என்னதான் நம்ம எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது முக்கியம் இல்லை. ரியாக்ட் எதில் இருக்குது? JavaScript இருக்குது. ஜாங்கோ எதில் இருக்குன்னா பைத்தன் இருக்குது. கோட் இக்னைட்டர் எதில் இருக்குன்னா PHPயில் இருக்குது. ஃப்ளட்டர் எதில் இருக்குன்னா டாட் அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. ஓகேவா? எத்தனை லாங்குவேஜ் நம்ம கிரியேட் பண்ணாலும் அட் த எண்டில் எதில் ஆகும்? அந்த வெப் ஆப்ஸ்னா நம்ம ப்ரௌசருக்கு. இது வந்து ப்ரௌசர். ஓகேவா? இந்த ப்ரௌசருக்கு என்ன புரியும்னா HTML, CSS, JavaScript, இது 3 தவிர அதுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நம்ம என்னதான் கிரியேட் பண்ணாலும், எந்த லாங்குவேஜ் தான் கிரியேட் பண்ணாலும் அட் த எண்டில் வந்து நம்மளுக்கு என்ன வரும்?
அட் த எண்டில் இந்த மாதிரி தான் கன்வெர்ட் ஆகும். ஓகே, இப்போ இது புரியுதா? டவுன்லோட் பண்ணுறதா இருந்தாலும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் ஆக மாட்டேங்குது. இதில் இது ஆப்ஷன் இல்லை. சரி, நான் அதை அனுப்பி விட்டுறேன். பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. நம்ம வந்து என்ன பார்த்துட்டு பாம்னா என்னன்னு பார்த்துட்டோம். இந்த கொஷினுக்கான இதில் அத்தனை ஆன்சர்ஸ் தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செகண்ட் கொஷின், இன் கொஷின் 1 யூஸ் கன்ஃபார்ம் டு ஆஸ்க் த யூசர் இஃப் ஹி வாண்ட்ஸ் டு see the prompt again. இப்போ என்னதுன்னா, நம்மக்கிட்ட ஒரு வெப் ஆப் வந்துருச்சு, ஒரு வெப்சைட் பண்ணியிருக்கோம். இந்த வெப்சைட் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு ப்ராம்ப்ட் கேட்குது, என்ன உன்னோட ஏஜ் என்னன்னு கேட்குது. நான் வந்து 23ன்னு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூ கேன் டிரைவ்னு வந்துருச்சு. நான் ஓகே கொடுத்த உடனே என்னாச்சு, காணாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு தடவை என்ன பண்ணணும், ரிஃப்ரெஷ் பண்ணணும். ஓகே தானே? அந்த ப்ராப்ளம் வராமல் நம்ம என்ன பண்ணணும்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாமலே இன்னொரு தடவை அது கேட்கணும். இன்னொரு தடவை உங்களுக்கு ப்ராம்ப்ட் வேணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராம் எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு என்னென்னா கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அது யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ஜாவாஸ்கிரிப்ட் போயிட்டு எங்கே இருக்குது கன்ஃபார்ம், இது எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் வேணும். விண்டோ டாட் கன்ஃபார்ம். Do you want to show the prompt again? ஓகேங்களா? இப்போ கொடுத்தாச்சு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிரவீன். சாரி சார், கொஞ்சம் ஒர்க். ஓகே, இப்போ பார்த்து நான் வந்து ப்ராம்ப்ட் கேட்குறேன். 12ன்னு கொடுத்தா ஓகே கொடுத்துட்டேன். யூ கேன் டிரைவ். அதுக்கப்புறம் என்ன கேட்குது, டூ யூ வாண்ட் டு ஷோ த ப்ராம்ப்ட் அகெயின். இப்போ கேன்சல் கொடுத்துட்டா கேன்சல் ஆகிடும். பட் ஆனால் ஓகே கொடுத்தா மறுபடியும் ப்ராம்ப்ட் வரணும். ஆனால் வரல. ஏன் வரல? ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, இது ரொம்ப ஹார்ட் கோர் ப்ரோக்ராமிங் கிளாஸ் மாதிரி இருக்குது. நானே சொல்லிடுறேன், உங்ககிட்ட கொஸ்டின் வேணாம். ஓகேங்களா? இப்போ ஏன் வரலன்னா, இங்கே வந்து ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கேட்குது. ஓகேங்களா? இங்கே என்ன இருக்குது, ஜஸ்ட் கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கேட்குது. இப்போ கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு ஒன்றும் இல்லை, ஹோட்டல்காரன் வெயிட்டர் வந்தான். ஓகேங்களா? இப்போ வந்து யார்கிட்ட கேட்குறான், காவியா கிட்ட வந்து. காவியா வந்து ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. ஹோட்டல்காரன் வந்து வெயிட்டர் வந்து, மேம் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க இருந்துட்டு எனக்கு வந்து 2 தோசை வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? வெயிட்டர் என்ன பண்ணுறாங்க, ஓகே மேம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அவர் வந்து தோசை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவும் இல்லை, இவங்களுக்கு வந்து சர்வும் பண்ணலை. ஏன்னா வந்து ஜஸ்ட் கேட்டதோடு சரி. ஓகேங்களா? எடுத்துகிட்டு வந்து கொடுன்னு சொல்லுவேன். இப்போ புரியுதா? இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு இந்த கோடில், ஜஸ்ட் கேட்டதோட நிறுத்திக்கிட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நம்மக்கிட்ட எந்த இதுவுமே இல்லை. ஓகே தானே? அப்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், இன்னும் ஒரு 10 to 20 ஒரு 5 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? அது எழுதுனா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஆச்சு என்ன ஆகணும், ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இல்லை மறுபடியும் திருப்பி இதே கொஷினே கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது அந்த மாதிரி எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கணும் அப்படி அது அப்போ சரி. அப்போ எந்த கான்செப்ட் யூஸ் பண்ணால், லூப்பிங் கான்செப்ட் யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து வேற என்ன யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதே கோடை வந்து இது ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு, இல்லை இங்கே இது வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சரி இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து மறுபடியும் இன்னொரு தடவை கொடுக்கலாம். என்ன பண்ண போகிறேன், இஃப் அதுக்குள்ளே போட்டுட்டு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குதா, சாரி இங்கே இருக்கு. வந்திருக்கா?
இப்போ கொடுத்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? 12 you can try. ஓகே, காண்பிச்சு நான் வந்து ஏ கிட்ட கேட்டேன், change this code so can we ask for the same count if I confirm. அதே வந்து ப்ரோக்ராமிங் கொடுக்கும். அதோட சேர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது கோட் எழுத சொல்லலாம். அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கட்டும். கொடுத்தாச்சு, கேட்கும். என்ட்ரு ஏஜ் கேட்டேன், கொடுத்தாச்சு, 12 வந்துருச்சு. இன்னொரு தடவை இந்த ப்ராம்ப்ட் வேணுமான்னு கேட்குறேன், ஓகே கொடுக்குறேன். மறுபடியும் கேட்குதா? இப்போ என்ன கேட்குறேன், உன்னோட ஏஜ் என்னன்னு கேட்குது. 76ன்னு சொல்கிறேன், ஓகே கொடுக்குறேன். யூ கேன் ட்ரைவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை ப்ராம்ப்ட் வேணுமான்னு கேட்கல. ஏன்னா என்ன கொடுத்துருக்கோம், 2 தடவை தான் கேட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன சொல்லியிருக்கேன், கோட் வந்து லைன் பை லைனாக தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன கேட்டுச்சு, உங்களோட ஏஜ் என்டர் பண்ணு சொல்லிச்சு. என்டர் பண்ண உடனே என்ன பார்த்துச்சு, 18 மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இல்லை என்றால் எல்ஸ்னா இல்லை என்றால் உங்களை நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுச்சு. ஓகேங்களா? அடுத்து என்ன டைரெக்டாக கேட்குது, உங்களோட மறுபடியும் இந்த பிராண்ட் உங்களுக்கு கேட்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. எஸ் நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், மறுபடியும் உங்களோட ஏஜ் கேட்டு மறுபடியும் செக் பண்ணும் இஃப் எல்ஸ். ஓகேங்களா? கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஏஜ் டிரைவாக இருந்துச்சுன்னா ட்ரைவ் பண்ணலாம், ஏஜுக்கு 18 கீழே இருந்துச்சுன்னா ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 டைம் ஆச்சு. இப்போ நம்ம 3 டைம் கேட்கணும்னா அப்போ என்ன பண்ணணும், இது காப்பி இன்னொரு தடவை பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணியாச்சா? இப்போ போயிட்டு அதே ப்ரௌசர்லேயே போயிட்டு செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் கேட்குதா, 1ன்னு கொடுக்குறேன், யூ கே நாட் ட்ரைவ். மறுபடியும் இன்னொரு தடவை கேட்குது, இன்னொரு தடவை நீங்கள் ஏஜ் என்ட்ரு பண்ண விருப்பமாக இருக்கா அப்படின்னு. நான் கேன்சல் கொடுத்தா டோட்டலாக கேன்சல் ஆகிடும். பட் நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்துட்டு இப்போ 2 கொடுக்குறேன். இப்போ யூ கேன் ட்ரைவ். இப்போ 2 டைம் நின்றுடுச்சு, ஏன்னு தெரியல. ஸோ இந்த கோடில் சின்ன பக் இருக்குது. ஓகேங்களா? இது உங்களுக்கு இப்போதைக்கு இந்த லாஜிக்கெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இந்த லாஜிக்கெல்லாம் இப்போதைக்கு கற்றுக்கணும் அவசியம் இல்லை. பெட்டர் ஏதோ வந்ததுக்கு ஏதோ ஒன்று அரைக்குறைய கற்றுக்கலாம். ஓகே, இது இந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. சரிங்களா? இந்த எத்தனை லைன்ஸ் இருக்குது, 34 லைன்ஸ் இருக்குது. டோட்டலாக எத்தனை லைன்ஸ் இருக்குது, 34 லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்குது. ஆக்சுவலாக இதுக்கு 5 to 6 லைன்ஸ்ல நம்ம முடிச்சிடலாம். அதுதான் எஃபிஷியன்ட் மெத்தட். இந்த மாதிரி எல்லாம் எழுதிட்டு போனீங்கன்னா நீங்கள் ப்ரோக்ராமர் இல்லை. ஓகேவா? எப்படின்னா ஒரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி யூசர் எத்தனை தடவை டைப் பண்ண விரும்புகிறாரு அப்படின்னு கேட்டுட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம், லாஜிக்கல் யூஸ் பண்ணி. ஓகே, இப்போ நான் டிஎஸ்எல்லாம் நடத்தல. ஓகேங்களா? டிஎஸ்ஏ சிஸ்டம் டிசைன் இந்த மாதிரிலாம் எதுவும் நடத்தல. ஜஸ்ட் பேசிக் வெப்சைட்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இப்போ உங்களுக்கு டாம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பாம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், அது ஏன் யூஸ் பண்ணுறோங்கிறது ஒரு ஐடியா வந்துருக்கும். இப்போ இந்த ப்ராக்டிஸ் செட் விட்டுடலாம், அப்படியே தூக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். வாக்கிங் வித் டாம். ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா இங்கே நம்மளுக்கு டாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் தெரியுமோ தெரியலையோ அது தேவையில்லை. நமக்கு டாம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டாம் ட்ரீ refers to HTML page where all nodes are objects. There can be 3 main types of nodes in the DOM. They are element nodes, text nodes, element nodes, அதுக்கப்புறம் என்னது comment nodes. இப்போ பார்த்தீங்கன்னா நோடுனா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? நோட், NODE. நீங்கள் எலிமெண்ட் நோட் இது அந்த விஷயம்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நோடுனா என்னன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நோட்னா இப்போதைக்கு நான் எந்த நோட் சொல்கிறேன், இந்த ஜாவாஸ்கிரிப்ட் நோடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நோடு பற்றி பேசல, காமனாக ஒரு நோட். ஓகேங்களா? நம்ம என்னது ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுறதுனால இந்த நோட் பற்றி வருது. நம்ம இன்கார்னேட்டில் போயிட்டு அதில் நோட் டைப் பண்ணலாம். இதுலேயும் நோடு தான் வருதா? நோட் இன் இங்கிலீஷ். நம்ம இங்கிலீஷில் தான் கற்றுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க, நோட் இஸ் அ பிளேஸ் வேர் லீஃப் அண்ட் ஸ்டெம் ஜாயின். கரெக்டாக இங்கே பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பயாலஜிலையும் வரும், ஜுவாலஜிலையும் வரும். ஓகேங்களா? நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் நோடு பற்றி பார்க்கலாம். சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதுலேருந்து ஒரு லைன் போகுது, இதுலேருந்து ஒரு லைன் போகுது. இது என்ன சொல்லுவோம், கிராஃப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, டிஎஸ்எல்ல இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் கிராஃப்ஸ். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸ் படிச்சிருந்தாலும் அதில் வரும். ஓகேங்களா? ஒரு கிராஃப் இது கிராஃப் என்ன சொல்லுவாங்க,
இது என்ன பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஆஹ், சரி, லைன் எட்ஜஸ் எட்ஜஸ் அண்ட் வேர்டிசஸ்ன்னு சொல்லுவாங்களா? இல்லை இல்லை, நான் அது சொல்லலை. டிஸ்ட்ரிக்ட் மேக்ஸ் படி சொல்லலை. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் இன்னொரு டெர்மினாலஜி இருக்குது. சரி, இப்போதைக்கு விட்டுலாம். இது வந்து இப்போதைக்கு எட்ஜஸ்ன்னு வச்சுக்கலாம், லைன்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் ஜாயின் பண்ணது பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகேன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. உங்களுக்கு ஒரு 5G மொபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் நீங்கள் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணுறீங்க. அதில் வந்து எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகுது? ஒரு 4 டிவைஸ் கனெக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எத்தனை டிவைஸ்? 4 டிவைஸ். ஓகேவா? இது வந்து உங்களோட மொபைல். ஓகேவா? இது வந்து எத்தனை டிவைஸ் கனெக்ட் ஆகுதுன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 5 டிவைஸ் கனெக்ட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் மொபைல்ஸ். இங்க இருக்கு, இதெல்லாம் உங்களோட மொபைல். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மொபைல்ல இருந்து என்ன ஆகுதுன்னா ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றாங்க. ஓகே, இந்த மொபைல் இந்த ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இன்னும் ஒரு 2 மொபைல் கனெக்ட் ஆகுது அதுல. ஓகே, இது மாதிரி பண்ணிருக்கீங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மதர் நோடு, இது வந்து சைல்டு நோடு. இதில் வந்து கனெக்ட் ஆகுதோ அதுதான் வந்து நோட். இது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது நோடு இல்லை. இது மேலே இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே இது வந்து எம்டி நோட்ஸ்னு சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. பட் ஆனால் வந்து எது கூட சைல்டு கனெக்ட் இருக்கோ அதுதான் நோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ புரியுது தானே? அதுக்கப்புறம் ட்ரீ ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்கு நம்மக்கிட்ட. ட்ரீ செடி மரம் எல்லாம் இருக்கும். இப்படி ஒரு மரம் போகுது. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்படி ஒரு கிளை வருது, இதில் ஒரு கிளை போகுது, இப்படி பிரிஞ்சு போகுதா? ஸோ இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா? எந்த ஏரியாஸ்னா இந்த ஏரியாஸ் என்ன சொல்லுவாங்க? நோடுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியா இது அதுக்கப்புறம் இதில் என்ன சொல்லுவாங்க? நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு HTML ஸ்ட்ரக்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து நோட்ஸ் எங்கே இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன இருக்கு? டாக்குமெண்ட் ஒரு ஃபைல் இருக்கா? டாக்குமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்த HTML ஃபைல் என்னன்னு கேட்டிருக்கு. டாக் டைம் கொடுத்துருக்காங்களா? இந்த டோட்டல் டாக்குமெண்ட்டே வந்து டாக்குமெண்ட் தான் சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து இல்லை கிளியர் பண்ணிட்டேன். மேலே என்ன கொடுத்துருக்கேன்? விண்டோ டாட் ப்ராம்ப்ட்னு கொடுத்துருக்கேனா? அது தவிர்த்து நம்மளுக்கு என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் இருக்கு. அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகேங்களா? இந்த மாதிரி கோட் இருக்கு. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடியில் கிளாஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு அப்ராக்சிமேட்லி நிறைய இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் இருக்கு, இங்கே என்ன இருக்கு? விண்டோன்னு இருக்கு. ஓகேங்களா? விண்டோ எதுக்குன்னா ப்ரௌசரில் இருக்கிறது விண்டோ. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ரொம்ப ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கு. ப்ரௌசரில் இருக்கிறது என்னது? விண்டோ. அதுவே வந்து நம்ம கோடில் இருக்கிறது என்னன்னா டாக்குமெண்ட். எந்த டாக்குமெண்ட்னா இந்த HTML ஃபைல். ஓகேங்களா? எந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து அந்த HTML ஃபைல். நம்ம எந்த இதில் அந்த இமேஜ் பார்த்தோம் இது இல்லையா? ஸோ இது வந்து HTML ஃபைல். அதுக்குள்ளே என்ன இருக்கணும்? HTML டேக் இருக்கும். HTML டேக் இருக்கா? எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் டேக் அதுதான் HTML டேக். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பேரண்ட் டேக். சொல்ல போனால் கிராண்ட் ஃபாதர்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே என்ன வரும்னா ரூட் எலிமெண்ட். சாரி, இது ரூட் எலிமெண்ட். அதுக்கு கீழே வந்து எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். ஹெட்டு, அதுக்கப்புறம் பாடி. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்ன? ஹெட் இருக்கா? அதுக்கப்புறம் என்ன இருக்கு? பாடி இருக்கு. ஓகேவா? ரெண்டா பிரிச்சுட்டாங்க. நல்லா பாருங்க. இது நான் அனாலஜி நல்லா தெரியும். ஹெட் இந்த சைடு இருக்கு, பாடி இந்த சைடு இருக்கு. ஹெட்ல வந்து என்னென்ன இருக்குன்னா டைட்டில் இருக்கும். ஒரு மனுஷனுக்கு ஹெட்ல என்னென்ன இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெப்சைட்டோட டேட்டா ஃபுல்லா. ஒரு மனுஷனுக்கு ஹெட்ல தானே ஃபேஸ் இருக்கு, அதை பார்த்து தான் நீங்க கண்டுபிடிக்கிறீங்க யார் இந்த பர்சன் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல ஹெட் எலிமெண்ட்ல என்ன இருக்குன்னா அந்த வெப்சைட்டுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஓகே, இந்த வெப்சைட் யாருது?
இந்த வெப்சைட் என்ன வேலை பார்க்குது, என்ன லாங்குவேஜ் தெரியும், அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் லிங்க் ஆகிருக்கு, என்னென்ன சோர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது, எல்லாமே வந்து ஹெட்டில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாடியில் தான் வந்து வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்கும். ஓகேவா, பாடியில் தான் என்ன இருக்குது, வெப்சைட்டோட கண்டென்ட் இருக்குது. ஓகேவா, நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா சாம்பிளுக்கு வந்து சாம்பிள் கோட் ஃபார் நான் எழுதுனா ரொம்ப டைம் ஆகும். இதுக்கே ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சு. என்ன பண்ணுறது, சாம்பிள் கோட் ஃபார் எதுக்கு, எக்ஸ்பிளைன் நோட்ஸ் இன் HTML. அது வர வரைக்கும் நம்ம வேறு ஏதாவது படிக்கலாம். இவ்வளோ தான் டோட்டலாகவே. ஹெட் இருக்குது, பாடி இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் நாளே சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து கான்செப்ட் தெரியாது, நோட்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரியாது. இது இன்னும் சிம்பிளாக கொஞ்சம் நல்லா இருக்குது. என்ன இருக்குது, ஃபர்ஸ்ட் வந்து என்ன இருக்குது, ஒவ்வொரு எலிமெண்ட் வந்து லிங்க் இருக்குங்க. கோடு வந்தோடனே உங்களுக்கு இங்கே இன்னும் ஈஸியாக புரியும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. simple code for நம்ம அது வரைக்கும் அவர் கொடுத்த நோட்ஸ் வந்து படித்து பார்க்கலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு ஈஸியாக ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த டெக்ஸ்ட் நோடு எலிமெண்ட் நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும், அப்புறம் சொல்கிறேன். இப்போதைக்கு வேணாம், அப்புறம் என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் 15 மினிட்ஸில் இது ரெடி ஆகிட்டும், அப்புறம் சொல்கிறேன். சிம்பிளாக கொடுத்துருக்கு. ஒன்றும் இல்லை, இது வந்து டெக்ஸ்ட் நோடு. ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா கமெண்ட் நோடு. அதுக்கப்புறம் வந்து எலிமெண்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து எலிமெண்ட் நோடு. அவ்வளோதான், இதுக்கு மேலே இதில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஓகே, இதெல்லாம் தியரி படி நான் சொல்கிறேன், சரிங்களா. இதெல்லாம் தியரி, ப்ராக்டிக்கலாக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சரிங்களா. இன் HTML பேஜ், HTML இஸ் த ரூட் ஆன்னு சொல்லியிருக்காங்க. ஹெட் வந்து அதில் வந்து 2 இருக்கும், ஹெட்டு சில்ட்ரன், பாடி அது வந்து அதோட சில்ட்ரன், சரிங்களா. ஹெட்டுக்கு வந்து சில சில்ட்ரன்ஸ் இருக்கும். என்னதுன்னா மெட்டா டேட்டா, டைட்டிலு, அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டு, ஸ்டைலு, இதெல்லாம் வந்து ஹெட்டோட சில்ட்ரன்ஸ். பாடியோட சில்ட்ரன்ஸ் யாருன்னா டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்புட்டு, இமேஜஸ், எல்லாமே ஒரு வெப்சைட்டில் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாமே வந்து பாடியோட சில்ட்ரன்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து சில்ட்ரன் வந்து புரிஞ்சிருச்சு. டெக்ஸ்ட் நோட் இஸ் ஆல்வேஸ் அ லீஃப் ஆஃப் த ட்ரீ. அது விட்டுருங்க. இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஹெட் இங்கே இருக்கும், டாக்குமெண்ட் இங்கே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Document.body can sometimes be null if the JavaScript is written before the body tag. இது JavaScript சம்பந்தப்பட்டது, இது விட்டுருங்க. இது வந்து அரேஸ் தெரிஞ்சாதான் இந்த கான்செப்ட் பார்க்க முடியும். ஸோ வேணா விட்டுருங்க. கலெக்ஷன்ஸை நடத்த வேண்டாம். இது வேண்டாம். T40 bodies வேணாம். இது வேணா உங்களுக்கு கற்றுக்கணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் வந்து நீங்கள் வெப் டெவலப்பரே ஆக முடியாது. மேலே இருக்கிறதெல்லாம் விட்டுங்க, அது வந்து கான்செப்ட்ஸ், தியரி. ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு H1 இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஒரு பேராகிராஃப் இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குது, ஒரு லிஸ்ட் இருக்குது, சரிங்களா. இது என்ன சொல்லுவாங்கன்னா லிஸ்ட்டு. இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தெரியும், கன்ஃபார்ம் தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, டாக்குமெண்ட் என்னன்னு சொல்லியிருக்கோம் உங்ககிட்ட. டாக்குமெண்ட்னா HTML ஃபைலு. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இங்கே பார்த்தாக்க நம்மளுக்கு வந்து ஸ்டைல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணணும், நான் ஸ்டைல் பண்ணணும். எதை ஸ்டைல் பண்ணணும், இந்த லிஸ்ட் H1 இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஸ்டைல் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அதுக்கு என்ன கொடுக்க போகிறேன், ஐடி கொடுக்க போகிறேன். பேர் வைக்கணும்னா ஐடி கொடுக்கலாம், இல்லை கிளாஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு ஐடி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு தோணுது. ஓகேங்களா. இப்போ என்ன ஐடி கொடுக்கலாம், ஹெட்லைன் அப்படின்னு நான் ஐடி கொடுக்குறேன். ஓகேவா. ஹெட்லைன் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா ஹேஷ்டேக் ஹெட்லைன்
அப்படின்னு கொடுத்துட்டு அதோட கலர் வந்து ப்ளூன்னு கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதில் சொல்லியிருக்க பார்த்தீங்களா, செலெக்ஷன் ஆப்ஷன் எல்லாம் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே தானே? இப்படி செலக்ட் பண்ணிட்டு இது வந்து எனக்கு கலர் வந்து ப்ளூவாக வேணும் அப்படின்னு தான் இந்த கோடு வந்து சொல்லுது. ஓகே, அதே மாதிரி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் நேற்று யூஸ் பண்ணி நிறைய பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஒர்க் ஃபுல்லாமே வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். இப்போ நான் இதை எடுத்துடுறேன், கலர் வந்து மாறிடுச்சு. இப்போ நான் எங்கே போக போகிறேன், ஜாவா ஸ்கிரிப்டுக்கு போக போகிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, தூக்கிடலாம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா டாக்குமெண்ட்னு சொல்கிறேன். நான் டாக்குமெண்ட்னு சொன்ன உடனே எது ஃபெச் ஆகும்னா இந்த டாக்குமெண்ட் தான் ஃபெச் ஆகும். ஏன்னா டாக்குமெண்ட் எது ரெஃபர் பண்ணுன்னா இந்த டாக்குமெண்ட் தான் ரெஃபர் பண்ணுறது. இது வந்து ஒரு டைப் ஆஃப் டாக்குமெண்ட் தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? டாக்குமெண்ட் டாட் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்குது, டாட்னா ஓப்பன் பண்ணு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? டாக்குமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்குது, கெட் எலமெண்ட் பை ஐடி. கெட் எலமெண்ட் பை ஐடி. இப்போ பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னா கெட்டுன்னு என்ன மீனிங், கொண்டு வா. எலமெண்ட் என்னது, இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த UPH1 இதுதான் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா? இங்கே இருக்கிற எலிமெண்ட்ஸ் கொண்டு வா. எதன் பெயரில் அப்படின்னா ஐடி பேரில். சரிங்களா? ஐடி. இப்போ வந்து அது வந்து பேர் கொடுக்கணும். அவனை பிடிச்சிட்டு வான்னு சொன்னால் பிடிச்சிட்டு வந்துடுவாங்களா, இல்லை போய் ரமேஷை பிடிச்சிட்டோன்னு சொன்னால் ரமேஷை பிடிச்சிட்டு வருவாங்களா? அவங்க பேர் கொடுத்தா தானே பிடிச்சிட்டு வர முடியும். அந்த மாதிரி நம்ம பேர் கொடுக்கணும். என்ன கொடுக்கணும், ஹெட்லைன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ஹெட்லைன் போட்டு ஹெட்லைன். இப்போ என்ன ஆகுதுன்னா என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து என்ன பண்ணுதுன்னா இதை போயிட்டு கிராப் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிருக்கு, இது வந்து கிராப் பண்ணியிருக்கு. இப்போ செலக்ட் பண்ணிடுச்சு என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல். இது வரைக்கும் நம்ம CSS ஃபைல் தான் போயிட்டு அது இப்படி பிடிச்சிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணுது, ஜாவா ஸ்கிரிப்ட் போய் அதை பிடிக்குது. CSSஆல் என்ன பண்ண முடியும், வெறும் ஸ்டைல் மட்டும் தான் பண்ண முடியும். பட் ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டால் என்ன பண்ண முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா டாட் இன்னர் HTML ஈக்குவல் டு ஹெலோ வேர்ல்டு. இப்போ என்ன மாறி இருக்கு, இங்கே என்ன இருக்கு, வெல்கம் டு மை பேஜ்னு இருக்கா. பட் ஆனால் இங்கே என்ன மாதிரி இருக்கு, ஹெலோ வேர்ல்டுன்னு மாதிரி இருக்கா. நான் இங்கே ஏதாவது மாத்துறேன், என்ன மாதிரி இருக்கு. பட் ஆனால் இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போறேன், மாற்ற போறேன். எதுவுமே வரல. வெல்கம் டு மை பேஜ், திஸ் இஸ் ஒரிஜினல். நீ என்னதான் பண்ணாலும் இங்கே வந்து மாறாது. இப்போ ஒன்றும் இல்லை, இன்னொரு இது கிரியேட் பண்ணுறேன். என்ன பண்ண போகிறேன், இன்னொரு ஹெட்லைன் கிரியேட் பண்ண போகிறேன். H1. அது வந்து என்னதுன்னா அது ஒரு டைப் ஆஃப் ஹெட்லைன் தான். என்ன பண்ண, திஸ் இஸ் ஆல்சோ ஹெட்லைன். இது பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கு. இங்கே போய் என்ன பண்ண போகிறேன், ஐடி ஈக்குவல் டு ஹெட்லைன். இப்போ பார்த்தீங்கன்னா மாறல. ஏன் மாறல சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஏன் மாறலன்னு யாராவது சொல்லுங்களேன். யாருக்கு சொல்ல முடியும், யாராவது சொல்ல முடியும். ஏன் வந்து அங்கே ஐடி ஈக்குவல் டு ஹெட்லைன் கொடுத்துருக்கேன், நான் வந்து மாறல. சரி, இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆச்சுன்னா கிளாஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, கிளாஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து கிளாஸ் இங்கிலீஷ். get elements by class. லைட்டாக மிஸ் பண்ணால் கூட வர மாட்டேங்குது. ஹெட்லைன் தான் கொடுத்துருக்கீங்க. கிளாஸ் ஈக்குவல் டு ஹெட்லைன் கரெக்டாக தான் இருக்குது. இங்கே வந்து டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை கிளாஸ் நேம். ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஒர்க் ஆகாம why isn't working. சின்டாக்ஸ் எரர் ஏதோ இருக்கு. ஹெட்லைன், ஓ
இப்போ புரியுது. இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் இருக்கு பாத்தீங்களா, இது நான் படிக்கிறேன். அதனால வந்து அது அரேஸ் யூஸ் பண்ணி பண்ணுது. இப்போ ஒன்றும் இல்லை, கமா கொடுத்துட்டு ஒன்னு கொடுக்குறேன், அதுவும் சேர்ந்து மாறிடும். ஒன்றும் இல்லை, என்ன மீனிங்னா ஒரு தடவை இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கெட் எலிமெண்ட் பை ஐடி, இது வந்து ஒன் டைம் வந்து ஒரே ஒரு எலிமெண்ட் வந்து தான் ஃபெச் பண்ண முடியும். ஓகேங்களா, இப்போ நான் இதில் லூப்பிங் பண்ணாதான் இப்போ 2 எலிமெண்ட் வர வச்சாதான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுக்குறேன், என்ன வச்சு கீழே இருக்குது மட்டும் மாறி இருக்கா. இப்போ வந்து 0ன்னு கொடுக்குறேன், என்ன மாறும், மேலே இருக்குது. சாரி, 0ன்னு கொடுக்கணும். 0ன்னு கொடுத்தா மேலே இருக்குது மாறுதா. அதுக்கப்புறம் 0 1ன்னு கொடுத்தா என்ன ஆகுது, மேலே இருக்கிறது மாறும், கீழே இருக்கிறது மாறுமே. 0,1 0 கொடுத்தா ஓகே, 1. But how? I need to change all elements. அதை லூப்பிங் பண்ண சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணி அது பண்ண சொல்லுது. மீனிங் என்னதுன்னா, இதனால் வந்து ஒரே ஒரு ஹெட் எலிமெண்ட் மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணாலும் இதெல்லாம் கிராக் பண்ண முடியும். அதை விட்டுருங்க. நம்ம ஜஸ்ட் வந்து பேசிக்காக டாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து கெட் எலிமெண்ட் பை ஐடினா என்னன்னு தெரியும் தானே. ஐடி பேரில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வரது தான் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஓகே, அதுக்கு அடுத்து கெட் டாக்குமெண்ட் query செலக்டர் ஆல் அப்படின்னா, இது வந்து இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேலை பார்த்து வச்சிங்களா ஃபார் லூப்போட ஒர்க்கு, அதே ஒர்க்கு தான் இதுவும் பார்க்கும். query செலக்டர் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன எந்த மாதிரி செலக்டர் கொடுத்துருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து H1 இருக்கிறது எல்லாமே வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா H1 எல்லாம் கொண்டு வந்துடும். ஓகேவா, கிளாஸஸில் என்னென்ன இருக்கோ அதை இந்த ஐடி ஹெட்லைன் இருக்கிற கிளாஸ் எல்லாம் கொண்டு வாங்கன்னா ஹெட்லைன் இருக்கிற கிளாஸஸ் எல்லாம் கொண்டு வந்துடும். ஓகேங்களா, ஆள் இங்கே ஆளோட மீனிங் என்னன்னா நிறைய வந்து கொண்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆள் இருக்காது. அதுக்கு மீனிங் என்னதுன்னா ஒரே ஒன்று மட்டும்தான் கொண்டு வரும் அப்படின்னு. ஓகேங்களா, query செலக்டர் ஆளுக்கும் வெறும் query செலக்டருக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் கெட் எலிமெண்ட் பை டேக் நேம். உங்களுக்கு வந்து டேக் நேம்னா என்னன்னு சொல்லி தரல. ஓகே தானே, அதை சொல்லிக்கலாம். டேக் நேம்னா ஒன்றும் இல்லை, கிளாஸ் ஐடி மாதிரி அதுக்கும் ஒரு டேக் நேம்னு கொடுப்பாங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும். ஓகேங்களா, டேக் நேம் இருந்துச்சுன்னா டேக் நேம் வச்சு கூட நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸ் நேம், நம்ம கிளாஸ் கொடுத்துருந்தா கிளாஸ் நேம் வச்சும் கூப்பிட்டுக்கலாம். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் பை நேம். ஓகேங்களா, நம்ம வந்து ஃபார்ம்ஸ் வந்து படிக்கல. ஓகேவா, FORMS ஃபார்ம்ஸ், அதில் வந்து நேமிங் எப்படி கொடுக்கணும் அப்படின்லாம் இருக்கும், அதுவும் நம்ம படிக்கல. நீங்கள் அந்த ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த நேம் வச்சு கூட நம்ம கூப்பிட்டுக்கலாம். ஓகே தானே, இது என்ன ஒன்றும் இல்லை, கெட் எலிமெண்ட்னாவே மீனிங் என்னன்னா கொண்டு வருது. ஓகேங்களா, அதை பிடிச்சி கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும், HTML ஃபைல் எத்தனை எலிமெண்ட்ஸ் வேணாலும் இருக்கட்டும், நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் பிடிச்சி கொண்டு வந்துட்டு அது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னா எது வேணாலும் பண்ணலாம். ஓகேவா, இதில் இந்த டெக்ஸ்ட்டே மாற்றலாம், கலர் மாற்றலாம், இல்லைன்னா அந்த டெக்ஸ்ட்டை எல்லாம் பண்ணலாம், இல்லை அந்த டாக்குமெண்ட்டே இல்லாமல் பண்ணலாம். ஆமாம், நம்மளால் வந்து இங்கே இருந்தாலும் இங்கே வந்து எல்லா மாதிரி பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அது இல்லைன்னா நம்மளால் வந்து இன்னொரு விஷயம் ஆட் பண்ண கூட முடியும். ஓகேவா, இன்னொரு விஷயம் நம்மளால கிரியேட் பண்ண கூட முடியும். எல்லாத்துக்குமே ஜாவாஸ்கிரிப்டில் ஆப்ஷன் இருக்குது. அப்போ ஏன் நான் வந்து நம்ம HTML CSS கற்றுக்கணும்னா, HTML CSS யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இந்த ஹெலோ வேர்ல்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் வேறு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் நேம், இந்த கிளாஸ் கான்செப்ட் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக வெப் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க, ஜாவாஸ்கிரிப்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க, HTML CSSல ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே தானே, ஒர்க் பண்ணுவாங்க, பட் ஆனால் வந்து 24 hours அதில் இருக்க மாட்டாங்க. ஓகே, இது வந்து ஆட்டம்ஸ் மாதிரி, இது வந்து நம்மளோட என்னது மெட்டல், அந்த மாதிரி ஒரு மெட்டல்ஸ் வந்து எந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அயன் எல்லாம் இருக்கலாம், காப்பர் எல்லாம் இருக்கலாம். ஓகேலா, அந்த மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு டைப் ஆஃப் ஐட்டம்ஸ், இல்லைன்னா சின்ன சின்ன பொருள், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஓகே, பேசிக்காக இது தெரிஞ்சிருக்கும். இங்கே வந்து மேட்சஸ், கான்செப்ட்ஸ் இது வேண்டாம், ப்ராக்டிஸ் செட்டு வேணாம். ஈவெண்ட்ஸ், ஓகேங்களா, ஈவெண்ட்ஸ் வந்து நம்ம கற்றுக்கலாமா இன்னைக்கு. ஈவெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் என்ன பண்ணுறேன்,
ரைட் கிளிக் பண்ணுறோன்னா, ரைட் கிளிக் பண்ணால் இங்கே என்ன வருது? பேஸ்ட் வருது, காப்பி கிளிக் போர்டு வருது, செலக்ட் ஆல் வருது, ஜென் மோட் வருது, வியூ வருது. பட் ஆனால் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு ரைட் கிளிக் பண்ண என்ன வருது? ரீலோட் வருது, சேவேஸ் வருது, இன்ஸ்பெக்ட் வருது. கரெக்டா? இங்கேக்கும் இங்கேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இங்கே ரைட் கிளிக் பண்ணால் ஏன் வேறு ஆப்ஷன் வருது, இங்கே ரைட் கிளிக் பண்ணால் ஏன் வேறு ஆப்ஷன் வருது? ஏன்னா இது வந்து ப்ரௌசரோட டிஃபால்ட். ஓகேங்களா? ப்ரௌசர் டிஃபால்ட்டில் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இதில் வந்து இது ஒரு ஆப். ஓகேங்களா? இந்த ஆப்புக்குள்ளே ரைட் கிளிக் பண்ணால் இதுதான் வரும்னு வந்து அவங்க ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ வந்து ப்ரௌசருக்கு எப்படி தெரியுது ரைட் கிளிக் பண்ணுறாங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணுறாங்க? எதாவது ஐடியா இருக்கா? அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது நம்மக்கிட்ட? எங்கள் வெப்சைட்டுக்கு போகலாம். இதில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்குது, காமிக்கிறேன். ஓகே, நீங்கள் நல்லா பாருங்களேன். என்னோட மவுஸை மட்டும் பாருங்கள். இந்த மவுஸ் வந்து ப்ளூ கலரில் போகுதா, தெரியுதா? இந்த ப்ளூ கலரில் போகுது பார்த்தீங்களா? இது என்னதுன்னா மவுஸ் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்து வெப்சைட் ட்ராக் பண்ணுது? இது எப்படி ட்ராக் பண்ணுது? இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சோலில் போய் காமிக்கிறேன். இந்த கோடு ஓப்பன்லேயே இருந்துச்சுன்னா நான் வந்து என்னால் காமிக்க முடியும். கோடு வந்து உள்ளே இருந்துச்சுன்னா என்னால் காமிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவெண்ட்ஸ் ரைட் ஆஃப் நாட் நோ. எஸ், எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. கோடு இல்லை, மவுஸ் மூவ் இங்கே இருக்கு. நான் மூவ் பண்ணுறேன், உங்களுக்கு கன்சோல் ஆகணுமே, ஆக மாட்டேங்குது. க்ளோஸ் பண்ணலாம். இதுதான் வந்து அந்த டோட்டல் கோடே. இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இதை எடுத்துக்கிட்டு இந்த கோட் ஃபுல்லாக காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு, ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நம்மளோட கோடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். என்ன நடக்குது மட்டும் பார்க்கலாமா? ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு இங்கே வந்து என்ன கிரியேட் பண்ணணும், இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரன் ஆகுதான்னு தெரியல. ரன் ஆகுதா? இல்லை, ரன் ஆகலை. இது என்ன பண்ணலாம்? create a HTML element. எனக்கு அதை கிரியேட் பண்ண ஒரே செகண்ட், 2 செகண்டில் கிரியேட் பண்ணிடும். அப்புறம் சொல்லிக்கிறேன். கிரியேட் accept. இல்லை, ஒர்க் ஆகலை. ஸோ நம்ம போய் இது விட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த கான்செப்ட் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா ஈவெண்ட்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஈவெண்ட்ஸ் வந்து ப்ரௌசர்லேயே இருக்கும். ஓகேங்களா? இது வந்து டாம் சம்மந்தப்பட்டது. ஓகே, ஈவெண்ட் லிசனர்ஸ் நம்மளுக்கு இங்கே இதில் ரொம்ப கம்மியாக இருக்கு. நம்ம வெப்சைட்ல போயிடலாம். ஈவெண்ட் லிசனர்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் லிசனர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டாம் கண்டென்ட் லோடட் அப்படின்னா என்னதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கண்டென்ட் லோட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு காட்டணும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் பிளர்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு. எங்கேயாவது நம்ம கொண்டு போய் விட்டோன்னா என்ன ஆகும், சில இதெல்லாம் பிளர் ஆகும். அதுதான் ஒன்றும் இல்லை, மவுஸ் இங்கே கொண்டு போயிட்டு இந்த பட்டன் மேல் வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஏரியாவில் வந்து லைட்டாக பிளர் ஆகும். அதுதான் வந்து பிளர் அப்படின்னு ஒரு ஈவெண்ட். அதுக்கப்புறம் சேஞ்சுன்னா உங்களுக்கே தெரியும், மாறக்கூடியது. ஓகேங்களா? நம்ம ஏதாவது மாறிச்சுன்னா அது வந்து ஒரு டைப் ஆஃப் ஈவெண்ட். கிளிக் வந்து ஒரு ஈவெண்ட். இங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், கிளிக் பண்ணுறேன்னா இது வந்து ஒரு ஈவெண்ட். அடுத்து வந்து கீ டவுன்னா ஒன்றும் இல்லை, நம்ம கீபோர்டில் இருக்கு பார்த்தீங்களா வேர்ட்ஸ், அதில் எந்த வேர்டாக இருந்தாலும் சரி, இங்கே பேஜ் டவுன் பட்டன் அமுத்தினா இருக்கு பார்த்தீங்கன்னா, அது வந்து கீ டவுன். கீ அப்போனா மேலே இருக்கிறது. அதுக்கப்புறம் மவுஸ் டவுன். ஓகேங்களா? மவுஸ் டவுன்னா மவுஸ் பட்டன் ஏதாவது ப்ரெஸ் ஆகுதா, சாரி இதுன்னு நினைக்கிறேன், ஸ்க்ரோல்னு நினைக்கிறேன். இது வந்து ஸ்க்ரோல், இந்த ஸ்க்ரோல். அதுக்கப்புறம் மவுஸ் மூவ்னா தான் இது. இந்த மவுஸ் வந்து ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, இதுதான். இது எப்படி ஃபாலோ ஆகுதுன்னா,
டோட்டல் நம்மளுக்கு என்னென்ன இருக்கும், ஒரு பேஜ் இது ஃபுல் வெப்சைட்னு வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக ஒரு வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மவுஸ் வந்து எங்கே இருக்குது, சின்னதாக இங்கே ஒரு மவுஸ் இருக்குது சிம்பிளாக. ஓகே, நம்மக்கிட்ட எங்கே இருக்குது, இங்கே ஒரு மவுஸ் இருக்குது சின்னதாக, ரொம்ப சின்ன மவுஸ் வேணும். இந்த மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அது இதோட கோஆர்டினேட்ஸ் என்னதுன்னா ப்ளஸ் அண்ட் இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ரொம்ப பெருசாக இருக்கு. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகே, அப்போ வந்து இந்த மவுஸோட லொக்கேஷன் வந்து எக்ஸில் வந்து 10 வச்சுக்கலாம், ஒய்யில் வந்து 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போ இதோட லொக்கேஷன் வந்து 10,5. ஓகேங்களா? ப்ரௌசர் வந்து இதெல்லாம் லொக்கேட் பண்ணும். லொக்கேட் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஒரு விஷயத்தை வந்து ரெண்டர் பண்ணும். ஓகே தானே? இப்போ புரியுது தானே? மவுஸ் மூவ் கூட நம்ம இந்த இடத்துல நீங்கள் மவுஸ் மூவ் பண்ணால் கூட அது லொக்கேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே காட்டுறேன். ரைட் ஏ program to show mouse coordinates in browser console. ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணி என்னென்னமோ வந்துருச்சு, இருங்க வரும். ஓகே தானே? ஈவெண்ட்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தானே? ஈவெண்ட்ஸ் ப்ரௌசர் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா? மவுஸ் ஈவெண்ட், கிளிக்கு, கான்டெக்ஸ்ட் மெனு, ரைட் கிளிக் பண்ணால் வரும் பார்த்தீங்களா? இதுக்கு பேர் வந்து கான்டெக்ஸ்ட் மெனு. எந்த ஏரியாவாக இருந்தாலும் சரி, இங்கே கிளிக் பண்ணால் என்ன வருது, ஒரு பாக்ஸ் வருதா? இதுக்கு பேர் என்னென்னா கான்டெக்ஸ்ட் மெனு கொடுத்துருக்காங்களா? கான்டெக்ஸ்ட் மெனு. அதுக்கப்புறம் மவுஸ் ஓவர், மவுஸ் வந்து கொண்டு வந்து அது மவுஸ் ஓவர், மவுஸ் அவுட், மவுஸ் டவுன், மவுஸ் அப், மவுஸ் மூணு அப்படி சுற்றுறது. கீபோர்டு ஈவெண்ட்ஸ், கீ டவுன்னு அமுத்துறது, கீ அப்படின்னா அமுத்தி வெளியே போயிடுச்சு. இப்போது சில கேம்ஸ் எல்லாம் வந்து கீபோர்ட்ஸ் வந்து ஃப்ரண்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தால் மேலேயே போயிட்டு இருக்கும். புரியுதா? அப்போ வந்து கீபோர்டு விட்டு நீங்கள் வெளியே எடுத்துருவீங்களா? இல்லை தானே? ஸோ வந்து ரெண்டுத்தையும் நம்ம கணக்கு பார்க்கணும். கீபோர்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கா, இல்லை கீபோர்ட் பட்டன் எடுத்துட்டாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கணும். சில கேம்ஸ் எல்லாம் நம்ம ப்ரௌசரில் விளையாட முடியும். ஓகே தானே? ஹிட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்செப்ட் ரன் பண்ணி தான் பார்க்கலாமா? நம்ம கன்சோல் இங்கே ரன் பண்ணி பார்க்கலாம். இருங்க. ப்ரௌசர் கன்சோல் இப்போ பார்த்து தெரியுதா? நான் இங்கே மவுஸ் மூவ் பண்ணுறேன், மவுஸோட கோஆர்டினேட்ஸ் வருதா? இந்த ஏரியா பாருங்கள், இது ஃபுல்லாக கோஆர்டினேட்ஸ். இங்கே நான் மேலே கொண்டு போயிடுறேன், என்ன வருது? கீழே கொண்டு வரேன், மேலே கொண்டு போனால், சைடில் கொண்டு போனால், அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து எக்ஸோட எக்ஸோட ஆக்சிஸ். ரொம்ப கொண்டு போயிட்டுனா என்ன ஆகுது? 0 ஆகுது. ரொம்ப பக்கத்தில் வந்து கொண்டு வந்தால் என்ன ஆகுது? வருது தானே? அதுக்கப்புறம் மேலே கொண்டு போனால், இதை பாருங்களேன், மேலே கொண்டு போனால் இது வந்து 0 ஆகுது. அது ரொம்ப கீழே கொண்டு வந்து என்ன ஆகுது? நம்பர் சேருதா? ஸோ இப்போ வந்து என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, மவுஸ் மூவ்னா என்னென்னு கற்றுக்கிட்டீங்க. மவுஸ் கோஆர்டினேட்ஸ் எல்லாமே நம்ம ப்ரௌசரில் எந்த சின்ன விஷயம் நடந்தாலும் சரி, ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, சரிங்களா? இல்லைன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் மவுஸ் இப்படி கொண்டு வந்தால் கூட ப்ரௌசர் வந்து அது ட்ராக் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ புரியுது தானே? இது வரைக்கும் நடந்தது இதெல்லாம் யாருக்கா டவுட் இருக்கா? நான் அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். இருக்கீங்களான்னு தெரியாமல் போயிடுச்சு, அந்த அளவுக்கு இருக்கீங்க. இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கீங்களா? இருக்கேன் சார். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்டேன். டவுட்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா இருக்கு சார். அவ்வளோ இருக்கு, எல்லாம் கற்றுக்கணும்னா அப்படிதான் இருக்கும். என்னென்ன கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம கன்ஃபியூஷன் இல்லாத விஷயத்த வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் ப்ரோக்ராமிங் காமிச்சிருக்காங்களா, அது அப்படிதான் இருக்கும். ப்ரோக்ராமிங்னாவே கன்ஃபியூஷன் தான் இருக்கும். எந்தெந்த விஷயத்துல கன்ஃபியூஷனாக இருக்குது? இந்த ப்ரோக்ராம் எழுதுறதா, இல்லைனா வந்து கான்செப்ட்ஸா? எனக்கு வந்து கான்செப்ட்ஸ் மட்டும் புரிஞ்சா சரி. அந்த டைப்பிங் பண்ணுறது, கெட் எலிமெண்ட் பை ஐடி, அதெல்லாம் நீங்கள் டைப் பண்ணணும்னு அவசியமே இல்லை எனக்கு. ஓகேவா? அது என்னென்னு
ஐடியா வந்திருக்கால, அட்லீஸ்ட் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு ஒரு ஃபீல் இருக்கா? ஓகே சார். அந்த மாதிரி ஃபீல் இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ராக்கெட்னு ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சா போதும் எனக்கு. அது எப்படி ஓட்டணும், இல்லை எப்படி அது மேலே போகுது, அதெல்லாம் எனக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுதானே? புரிஞ்சது சார். என்னோட மோட்டிவ் அதுதான். எனக்கு வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டு, ராக்கெட்டு, கார் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா போதும் எனக்கு. நீங்க வந்து அது ஓட்டணும், அது என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஓகேங்களா, அதை எப்படி ஆன் பண்ணி எப்படி லான்ச் பண்ணணும் அப்படின்லாம் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் எனக்கு, நீங்களே கத்துக்கலாம். ஏன்னா இந்த இருக்க அது மட்டும் தான் என்னால பண்ண முடியும். ஓகே சார். ஒன்றும் இல்லை, ஒரு 100 வேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 வேஸ் நான் காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு பிடிச்ச வே யூஸ் பண்ணி நீங்கள் போவீங்க. ஓகேவா? என்னோட ஒர்க் அதுதான். மென்டாரா என்னோட ஒர்க்கு அதுதான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த சைடு நீங்கள் போகலாம். ஏன்னா அட்வான்ஸ் கான்செப்ட் இதெல்லாம் பேசிக் லெவல். ஓகேங்களா? ஜஸ்ட் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து ஹாய்னு அனுப்புறீங்க. ஓகேவா? அந்த ஹாய் மெசேஜ் பின்னாடி எவ்வளோ பெரிய கான்செப்ட் இருக்குன்னா கற்றுக்கிறதுக்கே நம்மளுக்கு 1 வீக் 2 வீக்ஸ் ஆகும். அது வந்து எப்படி ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப ஃபோக்கஸ்டாக கற்றுக்காது, அந்த அளவுக்கு விஷயம் இருக்கு அதுல. ஓகே, டெக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப என்ன சொல்றதுன்னா ரொம்ப எவால்வ் ஆச்சு. ஓகேங்களா? ஓகே சார். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஒரு என்ன சொல்லுங்க, மிஸ் கால் வந்துருக்கு. ஒரு நிமிஷம், மிஸ் கால் வந்துருக்கு, பார்க்குறேன். சரி, அப்படி நான் பார்த்துக்கிறேன். இப்போ இங்கே சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் புரியலன்னு கன்ஃபியூஷனே எடுத்துக்கணும். இப்போ ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுதா? ஈவெண்ட்ஸ்னா என்னன்னு தெரியுதா? அது மட்டும் எனக்கு போதும். ஈவெண்ட்ஸ்குள்ள என்னென்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் நல்லா எனக்கு தேவையில்லை. ஈவெண்ட்ஸ் என்னன்னு தெரியுமா? ஓகே சார். தெரியுமா? அப்படிதான் கேட்குறேன். புரிஞ்ச ஈவெண்ட்ஸ் என்னது? எனக்கு அது தெரிஞ்ச போதும். உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்ச போதும். கெட் எலமெண்ட் அதில் எங்கே யூஸ் பண்ணாலும் தெரிஞ்ச போதும். எனக்கு அது தவிர எதுவும் தேவையில்லை. ஓகேவா? சரி, இனிமேல் நான் வந்து சீரியல் எடுக்க மாட்டேன். டைரெக்டாக இனிமேல் நாளையிலேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கல் தான். ஓகே தானே? இந்த கான்செப்ட் ஓகே தானே? ஓகே சார். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன சொல்லுங்க, இன்னைக்கு டேட் என்ன? 26. ஓகேவா? இன்னைக்கு வந்து 26. சாட்டர்டேவோட கணக்கு போட்டால் 28, 29, 29 வரும். ஓகேவா? 30 வந்து வராது. 1, 2, 3, 4 இந்த 4 நாள் மட்டும்தான் கிளாஸ் இருக்கு. ஓகே, 4, 5 அதுக்கு அடுத்து 6, 7 இந்த 4 days வந்து கிளாஸ் இருக்காது. ஓகே தானே? இப்பே சொல்லிடுறேன். ஏன்னா வந்து சபரிமலைக்கு போகிறேன் நான். ஸோ வந்து 4, 5 6, 7, 8 வந்து ஆனால் அவைலபிள் இல்லை. அதனால் வந்து இந்த Thursday, Friday, Saturday, அதுக்கப்புறம் 1, 2, 3 அந்த 3 daysலேயே வந்து இதுக்கான கிளாஸஸ் சேர்த்து நடத்துவேன். மேபி வந்து நான் Thursday கூட நடத்தாலும் நடத்துவேன். ஓகே, மேபி 3 days எனக்கு வந்து ஆஃப். ஸோ அந்த கிளாஸஸ் வந்து அதனால தான் வந்து சாட்டர்டே சண்டே பிளான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா எனக்கு நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 2 daysக்கான கிளாஸ் வந்து கட் ஆகும். மேபி 2 days ஓகேனா இந்த சண்டே ஒரு நாள் எடுத்துனா கூட 1 day கிளாஸ் தான் கட் ஆகும். ஓகேவா? ஓகே சார். நான் என்ன பண்ணலாம், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன். அசைன்மெண்ட்ஸ், டாஸ்க் அதெல்லாம் தேவையில்லை, நடத்துறது மட்டும் நடக்குது. ஓகே சார். அது ஒன்றும் இல்லை, நம்ம மற்றவங்களோட ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்கோம். அவங்க வந்து நேரில் இருக்கிறதுனால டாஸ்க் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்குது. நம்ம நேரில் இல்லாதனால எனக்கு வந்து டாஸ்க் கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நடத்திட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கவனிக்க முடியும், அவ்வளோதான். இப்போ இது வச்சுருக்கீங்களா, லேப்டாப்ஸில் வந்துருக்கீங்களா எப்படி? மொபைல்ல தான் சார் வந்திருக்கும். எனக்கு வந்து லேப்டாப் வந்து என் மொபைலுக்கு நெட்டுக்கு கனெக்ட் ஆனா டக்குன்னு வெளியே வருது சார். டவர் ப்ராப்ளம் சார் இங்க. புரியுது. வைஃபை அந்த மாதிரி
ஒய்ஃபை மாரி இருந்திருந்தா நல்லா சப்போர்ட் ஆகும் சார். ஃபோன்ல கனெக்ட் பண்றதுனால நெட் ஸ்லோவா வருது சார். சரி, ஓகே. இந்த நேரத்தில் அப்படியே மறந்துட்டு வந்துட்டேன். இருங்க இருங்க. ஆகுதா? ஓகே. அது லவபிள்னு ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எதுக்குன்னா பேசிக்காக எப்படின்னா ப்ரோக்ராமிங்னாவே என்னன்னு தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? சிம்பிளாக சொல்லணும்னா ஜஸ்ட் இங்கிலீஷ் மட்டும் டைப் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த இங்கிலீஷ்காரங்களாம் இருக்கும் பார்த்தீங்களா, அவங்களால நல்லா தெரியும். அவங்களால கூட வெப்சைட் பண்ண முடியும் யூஸ் பண்ணி. ஓகேவா? இப்போ போயிட்டு நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன காட்டுதுங்க, பில்ட் சம்திங் லவபிள், கிரியேட் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ் பை சேட்டிங் வித் ஏஐ. என்ன சொல்லியிருக்காங்க, ஜஸ்ட் சேட் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட்ஸும் பண்ணலாம், என்ன மறுபடியும் வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஸும் பண்ணலாம்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? இது நல்லா இருக்குது தானே? இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு வந்து இது டேரெக்டாகவே கொடுக்கலாம், பட் ஆனால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் தான் அது க்ரியேட் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், கெட் ஸ்டார்ட் கொடுத்துட்டு என்னோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இருங்க, லாகின் ஆகட்டும். லாகின் ஆகிடுச்சா? லாகின் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எனக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? இப்போ போய்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணும், சொல்லுங்க. இப்போ ப்ராக்டிக்கல் செஷன் தானே, உங்களுக்கு என்ன வெப்சைட் வேணும்னு கேட்டேன். எனக்கு வந்து சிம்பிளாக ஒரு கார் வெப்சைட் வேணும். ஐ நீட் ஏ கார் போர்ட்ஃபோலியோ வெப்சைட். கார் வெப்சைட். அந்த கார் வெப்சைட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டால், இட் ஷுட் ஷோ த டீடைல்ஸ் ஆஃப் த கார். ஓகேவா? என்னோட காரோட வெப்சைட் வந்து எனக்கு காமிக்கணும். ஓகே, அப்படி காட்டிட்டேன். சரி, இப்போ வந்து அடுத்து என்ன பண்ணலான்னா அட்டாச் பண்ணணும். என்ன பண்ணலான்னா எந்த ஃபைல் வேணாலும் உங்ககிட்ட டாக்குமெண்ட் ஏதாவது இருந்தால் அட்டாச் பண்ணலாம், இல்லைனா வந்து ஏதாவது வெப்சைட்டு. ஓகேங்களா? ஓகே, வந்து போர்ஷன் அப்படின்னு ஒரு கார் இருக்கும், உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. அதோட வெப்சைட்டுக்கு போயிட்டு இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்கலாம். ஓகேவா? இது என்ன இருக்குது, நான் கேட்டு கார் வெப்சைட் இதுதான், இந்த மாதிரி தான் வேணும். அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு கேட்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிற பாருங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக எடுத்தாச்சு. அது காப்பி பண்ணி நான் அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். வந்துருச்சா? என்ன பண்ண போகிறேன், பேஸ்ட் பண்ண போகிறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்துருச்சு. நீங்கள் என்ன வேணாலும் அட்டாச் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸு, எத்தனை டாக்குமெண்ட்ஸ் வேணாலும் அட்டாச் பண்ணலாம். அடுத்து வந்து தீம் செலக்ட் பண்ண சொல்லுது. உங்களுக்கு எந்த மாதிரி தீம் வேணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து இந்த க்ரீன் வேணும், எனக்கு இந்த எல்லோ பிளாக்கு, இந்த பிளாக் மிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பிடிச்சிருக்கு. ஓகேவா? விச் ஷுட் ஷோ த கார் டீட்டெயில் ஆஃப் த கார். என்ன கார் கொடுக்கலாம், பிடிச்ச கார் ஏதாவது சொல்லுங்க. கார் தெரியுமா தெரியாதா? கார் பேர் சொல்லுங்க. சரி, நான் இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச கார் கொடுத்துக்கிறேன். டாட்ஜ் சேலஞ்சர் எனக்கு பிடிச்ச கார் இருக்குங்களா, வித் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ், பேக்ரவுண்ட் வீடியோஸ். BMW. யார் அதுக்குள்ள சேர்ந்துட்டீங்களா? ரவீனா. ஓகே, இப்போ எனக்கு எல்லாமே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, வாய்ஸ் மோட் கூட இருக்குது, நீங்கள் அதுக்கு டைரெக்டாக சேட் பண்ணலாம். இப்போ கொடுத்துட்டேன். அது என்ன பண்ணால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேவா? மேபி நான் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுறேன். அல்லவ் மேபி ஒரு 3 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த 3 மினிட்ஸ் எடுத்த உடனே நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்துடும். வந்த உடனே நம்ம பார்க்கலாம். இப்போது அது ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வேறு விஷயம் பார்க்கலாமா? ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த லவபிள் டாட் டெவ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து என்ன பண்ணலான்னா ஜஸ்ட்டு ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் பண்ண முடியும். பேக் எண்ட் பண்ண முடியுமானா பண்ணலாம், பட் பேசிக் பேக் எண்ட் எப்படின்னா
ஃபார்ம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து நம்மளோட அட்மின் பேனல் லைட்டாக க்ரியேட் பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். பட் ஆனால் வந்து லவ்வபிள் டாட்டில் வந்து என்ன க்ரியேட் பண்ண முடியும், ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இது க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வேற பார்க்கலாமா? போல்ட் போல்ட் போல்ட்லேயும் எக்ஸாக்ட் சேம் டு சேம் இதே மாதிரி தான். நீங்கள் என்ன ப்ராம்ப்ட் ஏதாவது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணும். பட் ஆனால் வந்து வெப்சைட்ஸ் இல்லை, வெப்சைட்ஸ் மாதிரி ஆப்ஸும் பண்ணலாம். பட் ஆனால் வந்து ஃபுல் ஸ்டாக்கில் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபுல் ஸ்டாக்கில் பண்ணலாம். இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிக்மான்னு இருக்கா, அதுக்கப்புறம் கிட்ஹப்னு இருக்கா. இந்த ஃபிக்மா ஃபைல்னால் நான் உங்களுக்கு ஆல்ரெடி காமிச்சிருப்பேன். ஃபிக்மா ஃபைல் காமிச்சதானே உங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து ஃபிக்மாவில் எப்படி இருக்குன்னு காமிச்சதானே. இப்போ பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்துச்சா, அந்த மீனிங் என்ன க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். வந்துட்டு என்ன இருக்குது, க்ரியேட் ஆகிருக்கா. ப்ரிவ்யூ, வேர் இஸ் த ப்ரிவ்யூ, லோட் ஆகுது, வந்துருச்சா. நீங்கள் பார்த்தீங்கன்னா த நியூ சேலஞ்சர் கீழே போகுது, ஒரு வெப்சைட் க்ரியேட் ஆயிருக்கா. அந்த கார் பற்றி, இதுதான் அந்த கார். உங்களுக்கு தெரியலன்னா நான் எதுவும் பண்ண முடியாது. பட் இதுதான் அந்த கார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா வந்து நாங்கள் கொடுத்தது அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா இதோட நல்ல டிசைன்ஸே வரும். இப்போதைக்கு அப்படி வந்திருக்கு, நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. கொடுத்தீங்கன்னா என்ன வரும்னா இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ண கோடு ஃபுல்லாக நம்மளுக்கு காமிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கோடு இருக்குது நல்லா பாருங்கள். HTML இருக்கா, CSS இருக்கா. இங்கே ஜஸ்ட் வந்து என்ன இருக்குது, HTML. ஃபஸ்ட்டு நான் காமிச்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம கோடு எழுதும் போது என்ன காமிச்சு உங்களுக்கு, ஃபஸ்ட்டில் செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ இல்லை ஜாவா ஸ்கிரிப்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஜஸ்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஆனால் போயிட்டு நான் என்ன பண்ணேன், ஜாவா ஸ்கிரிப்டில் டைப் பண்ணி எல்லாமே கொண்டு வந்தேன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் டைப் பண்ணி ஒரு பட்டன் கொண்டு வந்தேன்னா, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா HTML இங்கே இருக்குது. பட் ஆனால் HTML வந்து ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் பேசிக்காக 24 லைன் தான் இருக்குது. ஓகேங்களா? மற்றதெல்லாம் எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ஆப் டாட் இதில் இருக்குது. ஓகேங்களா? எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. லைப்ரரிஸ் இல்லை. ஓகே, இதில் எந்த லாங்குவேஜில் இருக்குன்னா டைப் ஸ்கிரிப்ட் இல்லைன்னா ரியாக்ட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரியாக்டில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த கோடை எடிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இன்னும் அரைக்குறையாக தான் தெரியும். அதனால் ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? அப்போ நம்ம போல்ட் டாட் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா கூட உங்களுக்கு ரியாக்டு, ஆங்குலரு இந்த மாதிரி விஷயத்துல தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து HTML CSSல கோடு வராது. ஓகேவா? ஸோ அது வந்து கஷ்டம். அதுதான் நீங்கள் வந்து எப்படி கற்றுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு வந்து போல்ட் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாமே ரெடியாக இருக்குது. இது க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பட்டன் இருக்குது, பப்ளிஷ்னு ஒரு பட்டன் இருக்கா. இங்கே நான் வந்து பப்ளிஷ்னு கொடுத்தேன்னா என்ன ஆகுனா, சின்னதாக மாட்டேங்குது. இங்கே வந்து உங்களோட டொமைன் நேம் கேட்கும். என்ன கொடுக்கலாம், கார் டாட் லவபிள் டாட் கொடுத்துட்டு பப்ளிஷ்னு கொடுக்குறேன். பப்ளிஷ் ஆகும். இப்போ நான் இந்த லிங்க் காப்பி பண்ணி உங்களுக்கு கொடுத்தேன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். பப்ளிஷ் ஆகிட்டே இருக்குது. உங்களோட ஒர்க் என்னதுன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்து இதில் க்ரியேட் பண்ணி நீங்கள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி, ஓகேவா, இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு நிமிஷம் இங்கே போடுறோம். பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் ஒர்க் ஆகும் பாருங்கள். ஒர்க் ஆகுதா? அந்த வெப்சைட் இங்கேயே வந்திருக்கா. ஒரு செகண்டில் வெப்சைட் கிரியேட் ஆகுது தானே. உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அனுப்பிவிடுறேன், பாருங்கள். இந்த ஆப் யார் யார் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க? 2 பேரில் யாராவது ஒருத்தராவது பார்த்துருக்கீங்களா இந்த ஆப்? இந்த ஆப் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? யாராவது ஒருத்தராவது? நோ. ஓகே, இந்த மாதிரி நோவா? ஓகே, இந்த மாதிரி நிறைய இருக்குது. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணலாம். பேசிக்காக ஒருத்தருக்கு யாராவது ஒருத்தருக்கு வந்து வெப்சைட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து போல்ட்டுக்கு போகிறேன். போல்ட்டுக்கு போயிட்டு இது வந்து இந்த மாதிரி சிம்பிளாலாம் கிரியேட் பண்ணாது. ஓகேங்களா?
இதில் வந்து நம்ம ரொம்ப அட்வான்ஸ்டான ஆப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். அவங்களே கொடுத்துருப்பாங்க. அவங்க வெப்சைட்டை கூட பாருங்கள். 98% லெசரர்ஸ் டிசைன் பில்ட் வித் யுவர் டிசைன். நம்ம என்ன டிசைன் கேட்குறோமோ அதே வந்து பில்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? ஜஸ்ட் ஃபிக்மாவில் வந்து டிசைன் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து டிசைன் பண்ணி கொடுத்துரும். சிம்பிள். ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டான இது. இதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா எவ்வளோ அப்ராக்சிமேட் 20,000 நினைக்கிறேன். ஃப்ரீ. இப்போதைக்கு மட்டும் ஃப்ரீ. $25 பர் மந்த்து. $25 எவ்வளோ? சர்ச் இன் கூகுள். 2000 rupees ஒரு மாதத்துக்கு. இது இருந்துச்சுன்னா நீங்கள் டெவலப்பரே ஆக தேவையில்லை. நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுமோ எல்லாமே இது நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம். இப்போ நான் கூகுளில் சைன் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப் வேணும். என்ன ஆப் வேணும் கிரியேட் பண்ணலாம் சொல்லுங்கள். ஆப் என்ன ஆப் கிரியேட் பண்ணலாம்? சொல்லுங்க. ஏதாவது ஆப் கேம்ஸ் என்ன பண்ணலாம் சார்? கேம்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணலாமா? கேம்ஸ். ஓகே, எஸ் சார். இருங்க. ஏதாவது ஃபேமஸான கேம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாமா? ஃபேமஸ் கேம் டு ரீக்ரியேட் ஃபார் வெப். ஆங்கா, ஸ்பேஸ் இன்வெடர்ஸ், ஆஸ்ட்ராய்ட்ஸ், ஸ்னேக் இருக்குது, பேக்மேன் இருக்குது. இது எதோ நல்லா இருக்குது போல். இல்லைன்னா இது ஏதாவது கிரியேட் பண்ணலாம். இந்த கேம் எடுத்துக்கலாமா? இல்லைனா இதில் இமேஜஸ் போய் பார்க்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி கேம் கிரியேட் பண்ணணும்னு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா நிறைய விஷயங்கள் தேவை. டெட்ரிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை இந்த கேம் நீங்கள் விளையாடிருப்பீங்க. 2048 கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? இந்த கேம் 2048 கேம். இந்த கேம் நம்பர் மேலே நம்பர் ஸ்வைப் பண்ணி அது வந்து ஃபுல்லாச்சுன்னா இது விளையாடி இருப்பேங்க. கன்ஃபார்ம் விளையாடி இருப்பீங்க. லைஃப்பில் இது விளையாடாமல் யாரும் இல்லை. 2048 இந்த கேம் கிரியேட் பண்ணலாம். நம்ம சைன்இன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சு இதுக்கு? யூ ஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் வித் அனதர் லாகின் சைன்இன். ஆஹா, சைன்இன் கொடுக்கணும். நான் கெட் ஸ்டார்டட் கொடுத்துட்டேன். there is an ongoing login attempt. So login நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ என்கிட்ட அக்கௌண்ட்ஸே இல்லை. யூ ஆர் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் another website. Is it the settings for logging in? என்ன பண்ணலாம்? வேறு அக்கௌண்ட்டுக்கு போய்க்கலாம். நாட் எ ப்ராப்ளம். சைன் இன் வித் கூகுள். கண்டினியூ. சைன் இன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தலைவலி வந்துடும் போல். ரெடி, நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா அந்த கேம் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் ஏ ஸ்டன்னிங் 2048 game with great animations and sound effects. Visual interactivity. நான் ஏதோ வார்த்தைலாம் போடுறேன்னு கன்ஃபியூஷன் ஆக வேணாம். நான் ஜஸ்ட்டு வந்து அதெல்லாம் நீங்கள் போக போக கற்றுக்கலாம். நான் உங்களுக்கு ஒரு சீட் ஷீட் மாதிரி தருவேன். சீட் ஷீட்னா ஒவ்வொரு வார்த்தைக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேவா? இப்போ வந்து பொறுமையாக அது க்ரியேட் ஆகும். அது க்ரியேட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒர்க் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஏஐ இருக்குது ஆல்ரெடி. வந்து இது என்னது? விஎஸ் கோடா? இது என்னதுன்னா விஎஸ் கோட். விஎஸ் கோட்லேயே வந்து விஎஸ் கோட் யார் இதோட ஓனர்னா யார்? மைக்ரோசாஃப்ட். ஓகேவா? மைக்ரோசாஃப்ட் இதோட ஓனர் யார்? மைக்ரோசாஃப்ட். ஸோ இதோட ஓனர் வந்து மைக்ரோசாஃப்ட். மைக்ரோசாஃப்ட் கிட்டே என்ன இருக்குது? ஒரு ஏஐ இருக்குது.
அந்த ஏஐ பேர் தான் என்னன்னா கோ பைலட். எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா கோ பைலட்? கோ செக்யூரிட்டின்னு வருது. கோ பைலட் எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ம் நோ சார். கோ பைலட்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மைக்ரோசாஃப்ட். கூகுளோட ஏஐ பேர் என்ன? ஜெமினி. ஓகே. அடுத்து ஆப்பிளோட ஏஐ. ஆப்பிளோட ஏஐ ஆப்பிள்னே வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க. ஆப்பிளோட ஏஐ பேர் ஆப்பிள் ஏஐ, ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ், இல்லைன்னா சிரின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்ல. இப்போ வந்து ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு மாத்திட்டானுங்க. இல்லைன்னா அதே பேர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவனை பார்த்து எவ்வளோ புத்திசாலித்தனமா இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கூகுள் வந்து ஜெமினி. அடுத்து வேற யாரு? ஆப்பிள் தான். சாம்சங் பிக்ஸ்பின்னு நினைக்கிறேன். சாம்சங் ஏ பேர் என்னது? கேலக்ஸி ஏன்னு வச்சிருக்காங்க அதுக்கு. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஏஐ வச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம கிட்ட மைக்ரோசாஃப்ட் கிட்ட ரொம்ப ஃபேமஸான ஏஐ எதுனா கோ பைலட். ஓகேவா? அந்த கோ பைலட் தான் நம்ம கிட்ட ஆல்ரெடி என்கிட்ட நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இதுதான் அந்த கோ பைலட் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓப்பன் பண்ணா டைரெக்டாகவே நான் என்ன பண்ணலாம், கோ பைலட் வந்து என்னோட விஎஸ் கோடில் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்காங்க பாருங்க, example.js. இப்போ நான் ஸ்டைலுக்குள்ள போன என்ன ஆகும்? ஸ்டைலுன்னு வருதா? அப்போ மீனிங் என்னன்னா இது வந்து செலக்ட் பண்ணிருச்சு. இது வந்து ஆக்சஸ் இருக்கு, ரைட் ஆக்சஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னா ரைட் ஏ சிம்பிள் கோட் ஃபார் இஃப் எல்ஸ் லேடர் இப்படின்னு கொடுத்துட்டுன்னா பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அதே ஆட்டோமேட்டிக் கோட் ரைட் பண்ணி பாருங்க. நம்ம விஎஸ் கோடுக்குள்ளேயே அதே ரைட் பண்ணும். நான்லாம் யூஸ் பண்ணும்போது நானே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் வர வச்சுட்டு நான் யூஸ் பண்ணுவேன். பார்த்தீங்களா? அது எப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணுறேன். என்னன்னா கோ பைலட். ஓகேங்களா? அதுதான் ஒர்க் பண்ணுது. இது வந்து அதோட திங்கிங் ப்ராசஸ். இது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சிருக்கும், பார்க்காதீங்க. ஓகே, அது ஜென்ரேட் ஆகிற வரைக்கும் இது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கலாம். இது இல்லை, எங்க இருக்கு? இதுவா? இது இன்னுமே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கோட்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் இப்போ இந்த டைம்ல கிரியேட் பண்ணிருக்கு. இப்போ கிரியேட் பண்ணிருக்கு. இவ்வளோ கோட் எழுதிருக்கு. ஓகேவா? ரிவ்யூ வந்து வரும். வந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் கேம் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த லவபிள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, போல்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? கோ பைலட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டோம். ஓகேவா? கோ பைலட் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வந்து பர்மிஷன் கொடுத்துருந்தீங்கன்னா டைரெக்டாக எழுதும். பர்மிஷன் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா என்ன ஆகும்? இங்கே வந்து வந்துடும். வந்துருச்சா? அதுக்காக கீப்னு கொடுத்துட்டா அது வந்து அப்படியே இருக்கும். இந்த கோடிங் வந்துருச்சு. அதுக்காக கீழே ஒரு கோடு இருக்குது, பைத்தான் கோடு கொடுத்துருக்கு பாருங்க. அது எவ்வளோ திமிரு இருக்கும் அதுக்கு. சரி, பைத்தான் கோடு விட்டுருங்க, நம்மளுக்கு தேவையில்லை. ஓகேவா? இதுவே வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணவும் தெரியும் அதுக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. கிளாடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளாட் CLAUD கிளாட் இது யூஸ் பண்ணியிருக்கீங்க தானே? அதுக்கடுத்து நம்மளுக்கு இன்னொன்று இருக்கு, பர்ப்ளெக்சிட்டி. இதுவும் ஒரே இருக்கு. அதுக்கடுத்து மூணாவதா இருக்கிறது கிராக். ஓகேவா? இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏ. இது வந்து ட்விட்டர்னா இலான் மஸ்க். இது வந்து கிளாட் சானெட்னு சொல்லுவாங்க. இது என்ன சானெட், அதுக்கப்புறம் பர்ப்ளெக்சிட்டி, அதுக்கடுத்து என்னது ChatGPT. மொத்தம் உங்களுக்கு இன்னைக்கு டேட் படி நான் சொல்லி கொடுத்தபடி உங்களுக்கு மினிமம் 6 ஏஆவது தெரிஞ்சிருக்கும். இந்த 6 ஏஐ வச்சு நீங்கள் வேலை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேணா உங்களுக்கு ஆன்டி கிராவிட்டி, கர்சர், அது மாதிரி நிறைய இருக்கு. அது வந்து அட்வான்ஸ்டா பெரிய ஆப்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா? ஒரு 10,000 யூசர்ஸ் 20,000 யூசர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆப்ஸ் பண்ணுறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நீங்கள் இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பர்ப்ளெக்சிட்டி உங்களுக்கு தெரியும், கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். ஏர்டெல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் ப்ரோ கூட வாங்கி வச்சிருக்கலாம். கிளாட் வந்து தெரியாமல் இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கோங்க. சேம் கிளாடும் பர்ப்ளெக்சிட்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். ரெண்டுமே ரிசர்ச் பர்பஸ்க்காக. கிராக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியலன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமானது கோபைலட். கோபைலட்ல இருக்கிறதே பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா. ஏன்னா வந்து நம்ம இந்த VS கோட் இருக்கு பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம டைப் பண்ண அது வந்து அதுவே வந்து கிரியேட் பண்ணும்.
இப்போ ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ண போகிறேன், இண்டெக்ஸ் HTML ஃபைலுக்கு போயிட்டு நான் போய் டைப் பண்ண போகிறேன். H1 டைப் பண்ணிட்டுனா இங்கே என்ன ஆகுது, மை நேம் இஸ். இப்போ வந்து காமிக்க மாட்டேங்குது, ஓகேங்களா. என்டர் H2. இங்கே வந்து என்னது எதுவுமே காமிக்கல. சில டைமில் நான் டைப் பண்ணும்போது சஜஷன்ஸ் காமிக்கும். நான் நெக்ஸ்ட் என்ன டைப் பண்ண போகிறேனோ இது கொடுத்துட்டா ரெடிவா அதான் கொடுத்துட்டா அதே வந்து நம்மளுக்கு சஜஷன்ஸ் காமிக்கும். ஸோ நீங்கள் வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அதெல்லாம் இப்போ கேட்காதீங்க, நான் அப்புறம் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையில்லை, இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ போல்ட் வந்து கிரியேட் பண்ணிச்சு இல்லைன்னு பார்க்கலாமா? போயிட்டு போல்ட் எங்கே போச்சு, கிரியேட் பண்ணிடுச்சு. இது ஏன் பார்த்துருக்கீங்க தானே, பாருங்க கேம் எவ்வளோ சூப்பராக இருக்கு. இருங்க மேலே கொண்டு போகிறேன். இதுதான் அந்த கேம். நீங்களும் விளையாடணும்னா ஒன்றும் இல்லை, நம்ம அனுப்பிடுறேன். பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் பப்ளிஷ் பண்ணுறதுக்கும் நம்ம டைம் வேணுமா? ஓகே, நிஜமாக இன்னைக்கு வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து அசைன்மெண்ட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆமாம், நேற்று வந்து ஒரு 3 பேருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருந்தேன், முடிச்சிட்டிங்களா? எஸ் சார். யார் என்ன முடிக்கல 2 பேர்ல? எஸ் சார், வெப்சைட் ஒரு 5 வெப்சைட் பண்ணுங்க சார். ஆமாம், 5 வெப்சைட்ஸ் கேட்டிருந்தேன். ஓகே சார். இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு வந்து கேட்குறேன், அந்த வெப்சைட் காட்டுங்க. சரி இருக்கட்டும், நீங்கள் வந்து வெப்சைட் வந்து அனுப்புறீங்களா? என்னென்ன பார்த்து வச்சுருக்கீங்க? இப்போ யார் ஃபஸ்ட்டு அனுப்புறீங்க? 5 வெப்சைட்ஸ், எல்லாம் 5 வெப்சைட்ஸ் யார் அனுப்புறீங்க? இங்கே கூட அனுப்பலாம், சார்ட்லேயே கூட அனுப்பலாம், எனக்கு பெட்டர் ஈஸியாக காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். யார் அனுப்புறீங்க? வாட்ஸ்அப்பில் வந்துருக்கா? இது ஆக முடியாது. எதில் அனுப்பியிருக்கீங்க? யார் அனுப்பியிருக்கீங்க? ஒரே நிமிஷம், இப்போ யார் அனுப்புறேன்னு சொன்னீங்க? சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? toyfight.co.org. ஓகே, சூப்பராக இருக்கு. நம்ம இதெல்லாம் பார்க்கலாமா? இதில் என்னென்ன கற்றுக்க முடியுமோ அதெல்லாம் கற்றுக்கலாம் இன்னைக்கு, ஓகேவா? இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். இந்த வெப்சைட் என்ன கற்றுக்கலாம்னா, ஃபஸ்ட்டு வந்தவொடனே இப்படி வருதா, என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரீ லோடர்னு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா ப்ரீ லோடர், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காமிக்கிறேன். இந்த வெப்சைட் என்னாச்சுன்னு தெரியல, இது வந்து பப்ளிஷ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா வந்திருக்கா, சவுண்ட் ஆஃப் பண்ணலாம், ஆன் பண்ணிக்கலாம், நியூ கேம், அனிமேஷன்ஸ் இருக்குது, சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சவுண்ட் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா இருக்குது கேம். இதுதான் வந்து லிங்க், காப்பி லிங்க். அதுவும் பெரிய ஸ்க்ரீன்லேயே வந்துச்சு. இந்த மாதிரி நீங்களும் கேம்ஸ் கிரியேட் பண்ணி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கோ அந்த மாதிரி உங்களை சொந்த கேம்னு சொல்லி கொடுக்கலாம். இல்லை வேணாம்னா சோர்ஸ் கோட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது.
ஒரே ஒரு பட்டன் தான், டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வெப்சைட் நல்லா இருக்குதுன்னு ஆப்ஸ் இது கிரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் இது ரொம்ப நல்லா இருக்கும். லவபிளில் கிரியேட் பண்ணும், பட் ஆனால் வந்து நான் என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஓகேங்களா? சரி, ஓகே, இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அப்புறம் பார்க்கலாம். லிங்க் அனுப்பிட்டா? எஸ் சார். இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த நீங்கள் அனுப்பிடுங்க போதே அந்த 5 வெப்சைட்ஸ் பார்த்துட்டு அதில் என்ன இருக்குன்னு கற்றுக்கலாம். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்களா, ரிஃப்ரெஷ் பண்ண உடனே பார்த்தீங்களா, இதுக்கு பேர் வந்து ப்ரீலோடர்னு சொல்லுவாங்க. இது ப்ரீலோடர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கணும் வெப்சைட் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎன்ஜிஎன் என்ன வருது, என்ன ப்ரீலோடர் வருதா, சுற்றுதா, அதில் பார்த்தீங்கன்னா ஏஎம்ஜிஏஎம் அப்படின்னு வந்து அந்த பாக்ஸில் சுற்றி இருக்கும். ஓகேங்களா? அதுவும் நாங்கள் ப்ரீலோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரீலோடர்ஸ் எல்லாம் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உங்களோட சொந்தமாக கூட கிரியேட் பண்ணலாம், இல்லைனா வந்து ப்ரீலோடர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஒரே நிமிஷம் இல்லை, கிளைண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. ஹலோ, குட் ஆஃப்டர்நூன். No, I am busy right now. I am not interested in it. I am not interested in it. Okay. நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம், ப்ரீலோடர்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ப்ரீலோடர்ஸில் ப்ரீலோடர்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சோர்ஸ் கோடுன்னு டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய ப்ரீலோடர்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, லோடிங் சூப்பராக லோட் ஆகுதா. இது வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து சோர்ஸ் கோட்னு கொடுத்து காப்பி பண்ணி உங்களோட வெப்சைட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி வந்து எடுக்கணும் அப்படின்னு. நீங்கள் காப்பி பண்ணிட்டு எங்கே பேஸ்ட் பண்ணணும்னாலாம் கேட்காதீங்க, சரிங்களா? அதுக்குன்னு வந்து அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் வரும், அப்போ நான் சொல்கிறேன். கடைசியில் ஒரு வெப்சைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல வெப்சைட் எடுத்து வச்சுருக்கேன் ப்ராஜெக்ட்டுக்கு, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அனிமேஷன் நல்லா இருக்கா, உங்கள் வெப்சைட் முன்னாடி லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி லோட் பண்ணி வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தானே. அதுக்கு அடுத்து பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. காஃபி லோடிங், கப் லோடிங், இது நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, லோடிங் நிறைய வந்து லோடே ஆகலாம், இது நல்லா இருக்குதுன்னு. புக் லோடிங், ஒருவேளை நீங்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏதாவது பண்ணிங்கன்னா இது ட்ரை பண்ணலாம். இது என்ன இருக்குது, ஒரு ரவுண்ட் இருக்குது, அதில் வந்து சுற்றி இப்படி லோட் ஆகுது. இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு எவ்வளோ டைம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் கோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ இருக்குது. ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா HTML எவ்வளோ இருக்குது, ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு ஒரு டிவிஷன் கொடுத்துருக்கான், ஜஸ்ட் இது இருந்தாலே போதும். சிஎஸ்எஸ்ல இவ்வளோதான். என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ஒயிட் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கண்டெய்னர், இதுதான் அந்த கண்டெய்னர். ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க, ஒன்றும் இல்லை. இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு காமிக்கிறேன் பாருங்க. நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 2 கண்டெய்னர், இன்டர் கண்டெய்னர், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு கண்டெய்னர். ஓகேவா, எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, பார்டர் ரேடியஸ் 100%, அதுக்கு அடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், பிலோ ஷேடோஸ், கீ ஃப்ரேம் ரொட்டேட். இது ஒன்றும் இல்லை, இந்த கண்டெய்னர் இப்படி இருக்கா, இது வந்து ரவுண்டாக ஆக்கிட்டாங்க, சரிங்களா? என்ன ஆக்கிட்டாங்க, ரவுண்டாக கிரியேட் பண்ணிட்டாங்க, சரிங்களா? இந்த மாதிரி ரவுண்டாக. அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கண்டெய்னர் இப்படி இருக்குது, கீழே இருக்கிற கண்டெய்னர் வந்து சின்னதாக இருக்கும். ஓகேங்களா, இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாக. ஓகேங்களா, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற கண்டெய்னர் வந்து கொஞ்சம் வந்து ஒபேசிட்டி வந்து கம்மி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி. ஓகே, இந்த மாதிரி கம்மி பண்ணிவிட்டு கீழே இருக்கிறது வந்து ஒபேசிட்டி வந்து அதிகம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கண்டெய்னருக்கு பார்த்தீங்களா, இது வந்து சுற்ற விட்டாங்க. ஐ மீன் ரவுண்டாக சுற்றுற மாதிரி, இந்த மாதிரி சுற்ற விட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்து அனிமேஷன்ஸு அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான், சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க இந்த அனிமேஷன்.
பாருங்களேன், இங்கே இல்லூஷனாக இருக்கலாம், பட் ஆனால் ரியாலிட்டி வந்து 2 ரவுண்ட் இருக்குது. ஒன்று வந்து அப்படியே நின்றுட்டு இருக்கு, இன்னொரு ரவுண்ட் வந்து ரவுண்ட் என்ன சொல்கிறது ரொட்டேட் ஆகுது. இதுதான் இதோட சோர்ஸ் கோட். இதுவும் சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. நான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை இதில். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, இந்த வெப்சைட் பார்க்கலாம். நம்மளுக்கு நிறைய இருக்குது சரிங்களா. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இது நல்லா இருக்கா, இது வேவ்ஸ் வர மாதிரி இருக்குது, இது லோடிங், இது வந்து பிளேயிங் கார்டு. நீங்கள் ஏதாவது கேம் வெப்சைட் பண்ணிங்கன்னா பண்ணலாம். ஓகே, இந்த வெப்சைட்டில் வேறு என்ன இருக்குது, இந்த ஃபீச்சர் நல்லா இருக்குது தானே. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், இது என்னது இது என்னோட கர்சர் நவுத்தி கொண்டு வந்து இது மேலே வச்சு என்ன ஆகுது, மொத்தமாக மாறுது. கரெக்டாக அதெல்லாம் சவுண்ட் வருது, நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? சவுண்ட் வருது, கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பாருங்க. சவுண்ட் வருது, சவுண்ட் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது, அந்த சவுண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த கர்சர் வந்து இது மேலே பட்டால் அப்படின்னா இது வந்து ஈவெண்ட், மவுஸ் அப் மவுஸ் டவுன், மவுஸ் அப் மவுஸ் டவுன், இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்குது. வேணா வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இங்கே இருக்குது ஈவெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நார்மல் இங்கே வெப்சைட்டே காணும், இங்கே போச்சு இந்த இருக்கா. இப்போ வந்து நான் அதை கொடுக்க போகிறேன். நான் வேறு எங்கே கொண்டு வந்துட்டேன். சரி ஓகே, சவுண்ட்ஸ் வருது நல்லா பாருங்களேன். அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகிறதுனால தான் இந்த மவுஸ் வந்து இங்கே போச்சுன்னா சவுண்ட் வரணும் அப்படி வந்து ரூல் செட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ வந்து ஈவெண்ட்ஸ் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன வெப்சைட் இருக்குது, இதில் வந்து 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஈவெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து வந்து ப்ரீலோடர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. யூடிஎம் சோர்ஸ் ராம்போ, இதுலேயே ஒரு ப்ரீலோடர் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து அனிமேஷன்ஸ் தான். இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் சவுண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீடியோ பேக்ரவுண்ட் சொல்லுவாங்க. என்னன்னா வீடியோ பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட்ஸ் வந்து நம்ம இமேஜஸ் மட்டுமே யூஸ் பண்ண மாட்டோம், கலர்ஸ் யூஸ் பண்ணலாம், இமேஜஸ் யூஸ் பண்ணலாம், கிஃப் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வீடியோஸ் கூட யூஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா வீடியோஸ் யூஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. என்ன வெப்சைட் அது, அசைலம்மா. இது வந்து வீடியோஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி. ஃபார் பிஸ்னஸ் 3D வெப்சைட்ஸ். ஓ, நம்மளால வந்து 3D வெப்சைட்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதில். ரைட், நெக்ஸ்ட் இந்த வெப்சைட் பார்க்கலாம். ஃபைல் கண்டென்ட், இதுலேயும் பாருங்கள் ப்ரீலோடர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வர மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ரீலோடர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் மவுஸ் ஈவெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோன்னே என்ன ஆகுது, இது மாதிரி தான். அப்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணாங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு. இது நம்மளாலே பண்ண முடியும். பண்ணலாமா? இப்போ இங்கே டேரெக்டாக வந்துட்டு கிட்ட போயிட்டு I need a JS code where the BG color should change when user left clicks. ஓகேவா, அவ்வளோதான். நான் கொடுத்துட்டேன். இது வந்து கிரியேட் ஆகும். ஆனதுக்கப்புறம் நாம ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. சிம்பிள், இவ்வளோ சின்ன கோட்லேயே முடிச்சுட்டாங்கப்பா. மாறுதா? மாறுதானே கோடு, பார்த்தீங்களா இல்லையா? இப்போ ஒயிட் இருக்கு, கிளிக் பண்ணுறேன், கலர் மாறுது. இதே ஃபங்க்ஷன் தான் இங்கே இருக்கு. ஜஸ்ட் என்ன, எத்தனை கோடு, 4 லைன் கோடு. பார்க்கறதுக்கு எப்படி இருக்கா, டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட நேம் வந்து பிளாக்ல இருக்கு,
ஆனால் இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கலர் இது வேணும், இந்த கலருக்கு ரெட் கலர் வேணும். மொத்த வெப்சைட்டே மாறுது பாருங்களேன். கிளிக் பண்ணால் இது ரெட்டாக மாறுது, கிளிக் பண்ணால் இது கலருக்கு ஏற்ற மாதிரி மாறுதா. ஸோ இந்த ஃபங்க்ஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, கொஞ்சம் கோட் அதிகமாக தேவைப்படும். ஓகே, ஆனால் இந்த ஃபங்க்ஷன் கிளிக் பண்ணால் கலர் மாறணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்மளால் பண்ண முடியும், பண்ணி கட்டலாமா. ஆனால் வந்து நம்மளுக்கு கலர் காம்பினேஷன் தெரிஞ்சிருக்கும், எந்த கலர் கிளிக் பண்ணால் என்ன வரணும் அப்படின்னு ரூல்ஸ் செட் பண்ணிட்டு செட் பண்ணிடலாம். இதான் ஒரு ஜப்பனீஸ் செட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது தானே. இதில் பார்த்தீங்கன்னா வேற என்ன கற்றுக்கலாம். ஜி இண்டெக்ஸ்னு ஒரு கான்செப்ட் நடத்தினேன், ஞாபகம் இருக்கா? ஜெட் இண்டெக்ஸ், ஜி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஜி இண்டெக்ஸ் எஸ் சார். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. வெப்சைட். ஆ, எஸ் சார். வெப்சைட்குள்ள இன்னொரு வெப்சைட் வைக்கிற அதுக்கு பேர் ஸ்க்ரீன். அதுக்கு பேர் வந்து ஐ ஃப்ரேம், இல்லைன்னா வந்து வேற ஏதோ கான்செப்ட். அது வெப்சைட்குள்ள இன்னொரு வெப்சைட் வந்து ஷோ பண்றது சார். இல்லை, அதுக்கு பேர் வந்து என்ன சொல்றது, வெப்சைட்குள்ள வெப்சைட் வந்து ஐ ஃப்ரேம். லேயர் கிரியேட் பண்றதா சார்? காட்டுறேன். வெப்சைட்குள்ள வெப்சைட்னா இந்த மாதிரி தான் நீங்க சொல்றீங்க. லேயர். ஒண்ணு மேல ஒண்ணு வைக்கிறது. லேயர்ஸ் இப்போ கரெக்டா சொன்னீங்க. வெப்சைட்குள்ள வெப்சைட் லேயரிங்னு சொல்லலாம். எஸ் சார். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு. ஓகே, சரி. இங்க டெக்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இது கீழே இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்கு, இமேஜ் இருக்கா. அப்ப வந்து கீழே வந்து டெக்ஸ்ட் லேயர் இருக்கு, மேல வந்து இமேஜ் லேயர் இருக்கு, அதுக்கு மேல என்ன இருக்குன்னா இந்த பட்டன் இருக்கு. ஓகே தானே, அதுதான் வந்து ஜி இண்டெக்ஸ். அப்ப இது ஜி இண்டெக்ஸ் வேல்யூ வந்து கம்மி, இதோட வேல்யூ வந்து அதிகம், அதனால மேல இருக்கு. ஓகே தானே. இப்போ உங்களுக்கு ஜி இண்டெக்ஸ் புரிய வைக்கணும்னா நான் அதுக்கு ஒரு கோட் எழுத சொல்றேன். ஓகேங்களா, பெரிய பிரச்சனை இல்லை, கோட் எழுதி உங்களுக்கு காமிக்கிறேன். கோட் எழுதி வைக்கலாம், உங்களுக்கு புரியுற மாதிரி இதை எழுதிக்கலாம். ரைட் ஏ கோட் டு அண்டர்ஸ்டாண்ட் Z index with multiple layers and interactive. கொடுத்துட்டு அதை கிரியேட் பண்ணும். அது வரைக்கும் நம்ம அந்த வெப்சைட்ல வந்து வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கிரியேட் ஆகுது. ஓகே, டன். எனக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன். என்ன வந்துருக்கு நம்மளுக்கு, மல்டிபிள் லேயர் வரல, சிங்கிள் லேயர் தான் வந்திருக்கு. ஏன்னா வந்து கீழே இருக்கிறது வந்து நம்மளோட பேக்ரவுண்ட். ஓகேங்களா, இது வந்து என்னதுன்னா அதுக்கு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஒயிட் கலர் அடிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. இப்போ என்ன பண்ண போறேன்னு நான் அதை ஒயிட் கலர் எடுத்துட்டு வேற ஏதாவது கலர் போடலாமான்னு இருக்கு. வேற என்ன கலர் இருக்கு, இதுதான் அந்த கலர். பட் ஆனால் வந்து நம்மளுக்கு கலர் வந்து இது எடுத்துக்கலாமா? ஓகே, ஆக மாட்டேங்குது. சரி, இந்த கலர் எடுத்துக்கலாம். சரி, ஓகே. ஜி இண்டெக்ஸ்னா புரிஞ்சு. ஜி இண்டெக்ஸ்னா ஒன்றும் இல்லை, லேயர் மேலே இன்னொரு லேயர் வைக்கிறது தான். இப்போதைக்கு இது வேணாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே எப்படி இருக்கு, இந்த இமேஜ் கீழே இருக்கு, ஆனால் இந்த இமேஜுக்கு மேலே தான் இந்த இமேஜ் இருக்கு. கரெக்டா. அதுக்கப்புறம் இங்கே பேக்ரவுண்டில் கலர் போகுது பார்த்தீங்களா, கலர் இருக்கு, அதுக்கு மேலே ஒரு இமேஜ் இருக்கு, அதுக்கு மேலே இன்னொரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா, இதுதான் வந்து ஜி இண்டெக்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி இமேஜ், இது ஒரு தனி இமேஜ். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஓப்பன் இமேஜ் இன் நியூ டேப். ரெண்டு ஒரே மாதிரி தான் வச்சிருக்காங்க. எடிட்டிங்ல இப்படி காமிச்சிருக்காங்க நம்மளுக்கு. ஓகே தானே. ஜி இண்டெக்ஸ் புரிஞ்சா? இதுல வந்து ஜி இண்டெக்ஸ் நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து வேற ஏதாவது வெப்சைட் இருக்கு?